கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள்முறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க இந்த மாதத்திலே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக திகழ்கின்ற ஏகத்துவ கொள்கையை பற்றி அதை குறித்த முழு பரிமாணத்துடன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அடிப்படை கொள்கை இந்த அகில உலகத்திற்கும் ஒரு கடவுள் இருக்கிறான், அவன் ஒரே ஒருவன் தான் இருக்கிறான் என்பது இஸ்லாத்தினுடைய உயிர் நாடியான கொள்கை. இந்த கொள்கையை சொல்லும் பொழுது ஒரு சில பேர் கடவுள் இருக்கிறான் என்பதை பகுத்தறிவு உள்ளவர்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கடவுளை நீங்கள் பார்த்தீர்களா? வேறு யாராவது பார்த்திருக்கிறார்களா? அல்லது கடவுளை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லித்தந்த உங்கள் தலைவர் நபிகள் நாயகம் அவங்களாவது கடவுளை பார்த்திருக்கிறாங்களா? ஒருத்தருமே பார்க்கல. அப்ப கடவுள் என்று நீங்கள் சொல்வது நீங்களா செய்து கொண்ட ஒரு கற்பனை. பார்க்காத ஒன்றை நீங்களா உண்டாக்கி கொண்டு நம்புறதுங்கிறது ஒரு பிரேமை. இது பகுத்தறிவுக்கு எதிரானது என்று சொல்லி ஒரு சாரார் முதல்ல ஒரு வாதத்தை எழுப்புறாங்க. இது சரியானதா? முதல்ல நம்ம ஆய்வு பண்ணணும். எத்தனை பேர் கடவுள் இருக்கிறாங்கிறத அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இருக்கிறானா இல்லையாங்கிறத முடிவு பண்ணி ஆகணும். அதனால அவர்கள் இந்த வாதத்தை கேட்டவுடனே ஏதோ கொஞ்சம் அறகுற பகுத்தறிவு உள்ளவர்கள், ஆமா சரிதானே, நம்ம பார்க்கல தானே, இவங்களா தானே சொல்றாங்க, இல்லாத ஒன்ன தானே கற்பனை பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் நம்பிக்கையிலிருந்து விலகி தான் தோன்றித்தனமாக ஒரு வாழ்க்கைக்கு மக்களை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த வாதமே பகுத்தறிவான வாதம் கிடையாது, நீங்க விளங்கிக்கணும். இப்படி கேட்டவுடனே என்னமோ பயங்கரமான பகுத்தறிவு வாதத்தை எடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தருது. ஆனா நீங்க ஆழமா சிந்தித்து பார்த்தீங்க என்று சொன்னா இப்படி கேட்கிறதே பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு வாதம். ஏன்னு கேட்டா, பார்க்கிறத மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு சொன்னா, இந்த பார்க்கிறதுங்கிறது மனிதனுக்கு மாத்திரம் இல்ல, ஆடு பார்த்து தான் நம்புது. ஒரு களை விட்டு எறிகிறோம், வர்றவனை பார்க்குது. அவன் ஆடை வளர்க்கிற எஜமான் இருப்பான், அவனை கண்டுன்னு ஒடியாருது. நேரத்தை அடிச்சவனை கண்டுன்னு ஓடுது. இப்ப ஆடு இருக்கு பாருங்களேன், இவன் நம்ம ஆளு, இவன் கூப்பிட்டா நம்ம போகணும், இவன் கூப்பிட்டா போக கூடாதுன்னு சொல்லி நம்புத. அது எதை கொண்டுதான் நம்புது? பார்த்தா நம்புது. பார்த்துதான் என்ன செய்யுது? அது உள்ள போகுது, பார்த்தா வெளியே வருது. விரட்டும் போது தப்பிச்சு ஓடுத. எதை கொண்டு ஓடுது? அந்த கண்ணை கொண்டு பார்த்தான் போகுது. அப்ப நான் பார்த்துதான் நம்புவேன்னு சொன்னா அதுதான் பகுத்தறிவுன்னு சொன்னா, அப்ப ஆடு மாடு கழுத கூறு எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குன்னு ஆயிரும். பகுத்தறிவுங்கிறது என்ன என்று கேட்டா போது அதை விளங்கிக்கிறணும். அல்லாஹ் விஷயங்களை விளங்குவதற்கு 6 வழிகளை நமக்கு தந்திருக்கிறான். மனிதனுக்கு 6 வழிமுறைகளை ஒரு விஷயத்தை இருக்கு நம்ம நம்புறோம் வாழ்க்கையில. என்ன 6 வழி? ஒன்னு ஐம்புலன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த 5 புலன்கள். 5 புலன்னா என்ன? அதை சுருக்கமா சொல்வதாக இருந்தால் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லுவான். 5 புலன்கள் இருக்குது. 5 புலன் என்ன விளங்கல உங்களுக்கு? இப்ப நாக்கில வச்சு பாக்குறோம், கண்ணால பார்க்கல. இனிப்பு நீங்க யாராச்சும் கண்ணால பாத்தீங்களா? இனிப்புன்னா எப்படி இருக்கு? அது பச்சையா சிவப்பா? சொல்ல இயலாது. இனிப்புன்னா என்ன? கையில தொட்டவன இது இனிப்பு, கையில தொட்டவன ரொம்ப உரைக்குது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கண்ணால பார்த்து உரப்ப சொல்ல முடியாது. கேட்டும் காது கிட்ட கொண்டு வச்சு இது என்ன டேஸ்ட் கேட்டு சொல்றேன், காதுல வச்சு பார்த்து இது கசப்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப சுவைங்கிறத உணர்வதற்காக வேண்டி இந்த நாக்கில கொண்டு வச்சு பாக்குறோம். நாக்கில வச்ச உடனே அது ஒரு முடிவு சொல்லும், இது இனிப்புன்னு சொல்லுவதுக்கு பேரு. இதை நாக்கிலா எப்படி செயல்படும் பின்னாடி பார்க்க போறோம். பகுத்தறிவுனா என்னங்கிறது இப்ப ஆய்வு. அப்ப நாக்கில வச்சு பார்த்த உடனே இது இனிப்பு கசப்புன்னு சொல்லுது. அப்ப நாக்குங்கிற ஒரு பொருளுடைய துணையை கொண்டு சில விஷயங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். அறிந்து கொள்வதற்கு அதனுடைய முடிவை நம்ம ஏத்துக்கிறோம். கண்ணு சொன்னாதான் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றது இல்ல, நாக்கு சொல்ற ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஏத்துக்கிறோம். கண்ணுனால இனிப்பு புளிப்பு பார்க்க முடியல, ஆனால் என்ன சொல்லுது நாக்கு? இது இனிப்பு, இது உரப்புன்னு சொல்லு, ஏத்துக்கிறோம்.
அதே மாதிரி காது இருக்கு பாருங்க, ஓசைங்கிறான். இந்த ஓசையை வந்து நம்ம எதை வச்சு கேட்டு அறிஞ்சுக்கிறோம்? காதை கொண்டுதான். கண்ணால பார்த்து இவ்வளவு டெசிபல்ல இந்த சத்தம் வருதுன்னு நம்ம சொல்றது இல்ல. கண்ணால பார்த்து இவர் வந்து தமிழ் பேசுறாரு, கண்ணால பார்த்து இவர் இங்கிலீஷ் பேசுறாருன்னு சொல்ல முடியாது. காதெல்லாம் அடைச்சுக்கிட்டு கண்ணால மட்டும் பாக்குறோம். ஒருத்தர் வாயை அசைக்கிறத பார்த்துட்டு இது இங்கிலீஷ் அப்படி சொல்ல முடியுமா? அப்ப அந்த அது ஆங்கிலம், இது தமிழ், இது மலையாளம், இது பாட்டு, இது இவனுடைய பாட்டு, இது அவனுடைய பாட்டு, இது வந்து மியூசிக், இது வந்து கர்நாடக ராகம், அப்படி இன்னும் சொல்றோமே, இவன் திட்டுறான், இவன் வந்து நம்மள புகழ்றான். இந்த முடிவுகளாம் நம்ம அறிஞ்சு கொள்றோமே. இதுக்கு நம்ம எதை துணைக்கு அழைக்கிறோம்? காது தான் அழைக்கிறோம். கண் அழைக்கிறது இல்ல, நாக்கு அழைக்கிறது இல்ல. அப்ப காது சில முடிவுகளை சொல்லும், அதை ஏத்துக்கிறது பகுத்தறிவு. இவன் என்ன சொல்றானா, என் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் ஏத்துக்கிறாங்கிறான். பகுத்தறிவுங்கிறான என் கண்ணுக்கு இப்ப தெரியுதா அப்படிங்கிறான். அப்ப கண்ணுக்கு தெரியாதத நாக்கு சொல்றதை ஏத்துக்கிறான். காது சில ஜட்ஜ்மெண்ட்களை சொல்லுது, அதை ஏத்துக்கிறான். உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ஒருத்தர் வர்றாரு, சந்தன அத்தரை போட்டு வர்றாரு. அந்த செய்யுது, அங்க வரும்போது அடிக்குது. சந்தனத்தை போட்டு மஜ்முஆவா ஃபிர்தௌஸா கேட்கணுமா இல்லையா? இது எதை கொண்டு அறிஞ்சுக்கிட்டீங்க? பார்த்தா அறிஞ்சுக்கிட்டோம் இல்ல, குருட்டன்னு சொல்லுவான். இத குருட கண்ணை பத்தி சொல்ல முடியும். போட்டு வந்தாருன்னு சொன்னா இன்ன அத்தர் போட்டிருக்காருங்கிறத கண்டுபிடிக்கலாம், இன்ன பிராண்ட் போட்டிருக்காருங்கிறத கண்டுபிடிக்கலாம், இன்ன அளவுல அவர் போட்டிருக்காருங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப வந்து இந்த முடிவை உங்களுக்கு சொல்றது எது? காதா நாக்கா? அவனை நக்கி பார்த்தா கண்டுபிடிச்சிய இல்ல. எதனால கண்டுபிடிச்சோம்? அங்க இருந்து ஒரு காத்துல வாட்டுக்காரால வந்து இந்த துவாரத்துல உள்ள போகுது, மூக்கு துவாரத்துல. அதுல என்னென்ன அதிசயங்கள் நடக்குதுங்கிற ரெண்டாவது அதை நம்ம சொல்லுவோம். அதுவே இறைவன் இருக்காங்கிறது ஒரு பெரிய சான்றாக இருக்கும். அது இப்ப இல்ல. இப்ப என்ன என்று கேட்டால், மூக்கு சொல்றது ஏத்துக்கிட்டே இல்லையா? நான் பார்த்தா தான் நம்புவேங்கிற ஒரு பகுத்தறிவா. காது சொல்றதை ஏத்துக்கிறோம், நாக்கு சில விஷயங்கள் நமக்கு சொல்லுது, அதை ஏத்துக்கிறோம், மூக்கு சில விஷயங்களை சொல்லுது, நீங்க சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்றோமா? மூக்கு சொல்றதை ஏத்துக்கணும்னு செய்யறோம். இது இந்த வாரம் தான், இவர் அத்தர் போட்டிருக்காரு, இவர் போடல, ஏன்டா குளிச்சு எத்தனை நாள் ராசிலாம் கேட்கறீங்களா? இதெல்லாம் எதை கொண்டு ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க? அது மூக்கு கொண்டுதான் பண்றோம். இது போக ஊர்னா என்ன? ஊறுதல், ஊறுவது, தொட்டு உணர்றது இருக்கு பாருங்களேன். முதுகுல ஒரு எறும்பு அப்படி ஊறுது, நீங்க போய் அதை பார்க்கல, அதனுடைய சத்தம் பயங்கர சத்தம் கேட்குதா? முதுகுல ஊறுறதுனால சத்தமும் கேட்கல, அது முதுகுல ஓடுறதுக்கான வாசனை வீசுமா? வீசல. முது உடம்புல எந்த இடத்துல ஒரு எறும்போ, ஒரு ஈயோ, ஒரு கொசுவோ என்னமோ உட்காருன்னு வைங்களேன், உடம்புல எந்த பகுதியில இருந்தாலும் அந்த ஊரை கண்டுபிடிச்சுக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா தூங்கும் போது கூட மனுஷன் வந்துக்குவோம். தூங்கும்போது ஒரு அடி பழிச்சு கொசு கடிச்சு அடிப்பான், அவன் அறியாம. அந்த கொசு கடிக்கிறது கரெக்டா தெரிஞ்சு உடம்புடைய ஒவ்வொரு செல்லுலையும் அந்த சக்தி இருக்குது. இந்த ஊறுவதற்கு பாருங்க தொட்டு உணர்வுமா, இந்த தொட்டு உணர்வு, பட்டு உணர்வு இருக்கு பாருங்க, பட்டறிவு, தொட்டறிவு. இந்த தொட்டு அறிகிறது, பட்டு அறிகிறது இருக்குது. இது வந்து உடம்புடைய எல்லா ரத்தம் ஓடக்கூடிய எல்லா செல்களும் இருக்கு. முடியல வேண்டாம் இல்லைன்னு சொல்லலாம். முடிய பிடிச்சு கிள்ளுனா வலிக்காது, தெரியாது. முடிய மண்டபத்துக்கு போனா தெரிஞ்சு போயிடும். அப்ப இது மாதிரியாக உடம்பு முழுவதும் இருக்குது பாருங்க. கொசு கடிக்குது, எறும்பு ஓடுது, ஒருத்த முதல்ல அடிக்கிறான், பார்க்கவே இல்லை, அடிக்கிறான்னு விளங்குறோம், என்னமோ விழுந்திருக்குது, விளங்குறமா இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து தொட்டு உணர்றது. இது போக ஒளினா வெளிச்சம், அதை பார்த்தறிகிறது. அப்ப சுவையை நீ அறிஞ்சிக்கிற காதை கொண்டு, ஒளியை அறிஞ்சிக்கிற கண்ணை கொண்டு, ஓசையை அறிஞ்சிக்கிற காதை கொண்டு, மூக்கு நாற்றத்தை வந்து மூக்குல இருந்து அறிஞ்சிக்கிற, ஊருங்கிறத உடம்பு முழுசு, நகம் முடிய தவிர உடம்புல ரத்தம் ஓடக்கூடிய எல்லா நாளங்கள்ல எவனுக்குள்ள எதுபட்டாலும் உனக்கு என்ன செய்யுது? தெரியுது. ஒரு முடி இருக்க, முடிய லட்சத்துல ஒரு பங்கா மெல்லிசாக்கி அதை கொண்டு இப்படி வரட்டுனாலும் தெரிஞ்சிடும். முதுகு பின்னாடி ஒரு முடி இருக்குல்ல, அத லட்சம் பங்கு அறுத்து சின்னதா ரொம்ப மெல்லிசாக்கி, முடிய கணக்கு தெரியாது, அதை வந்து சின்னதா மெல்லிசாக்கி அதை கொண்டு போய் முதுகு பின்னாடி என்ன செய்யணும்? ஒருத்தனுக்கு வரணும் சொன்னா வச்சிருப்பான், திரும்பி பார்ப்பான். அப்படி உணரக்கூடிய சக்தி விளங்குதா? ஒவ்வொரு இடத்திலையும் அந்த உணர்ச்சியை எல்லாம் வந்து வச்சிருக்கிறான். அப்ப இது எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, பகுத்தறிவு உள்ள என்ன நீ விளங்கிட்டு இருக்கிற? இந்த 5 தானா? முதல்ல இவன் பார்வையை மட்டும் பகுத்தறிவுங்கிற, அதுவே தப்பு. சரி, முதல்ல 5 தான் பகுத்தறிவா? இல்ல, இந்த 5க்கு அப்பாற்பட்ட விஷயம் இன்னொன்று இருக்கு பாருங்க, அதுக்கு தான் பகுத்தறிவுன்றது. பகுத்தறிவுங்கிறது என்னன்னு கேட்டா, ஒன்றை வைத்து இன்னொன்றை விளங்குறது இருக்குத, அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இது ஆட்டு கிடையாது, மாட்டு கிடையாது. கண்ணால பார்த்து அறிகிறது ஆடு மாட்டுக்கு இருக்குது, காதால கேட்டு அறிகிறது. ஒரு அலட்டல் விடுங்களேன், ஒரு பெருமை
ஒரு ஆடு பயங்கரமா ஒரு சவுண்ட் விட்டோம்னா ஆடு மாடெல்லாம் ஓடுதுல, நம்மளுடைய ஓசையை கேட்டுட்டு அது காலையில விளங்கிக்கிட்டு ஓடுதுல. கேட்டு அறிதல் என்பது ஆடு மாட்டுக்கு இருக்குது, சுவைத்து அறிதல்ங்கிறது ஆடு மாட்டுக்கு இருக்குது. ஏன் கொஞ்சம் புண்ணாக்கு கூட ஒரு 1 லிட்டர் உப்பு கலந்து வைங்க பார்ப்போம், குடிக்கதான் பார்ப்போம். மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கும் போது 1 லிட்டர் உப்பத்தி கொட்டுங்க, குடிக்குமா? சுவை அறிவு அதுக்கு இருக்கு, அது டேஸ்ட் பாக்குது, பிடிச்சா கொஞ்சம் திங்கும், இல்ல தூக்கி வச்சிரும், தட்டி விட்டு போயிடும். அப்ப நாக்குக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அது கரெக்டா கண்டுபிடிச்சிடும். நக்கி பார்த்துட்டு தான் என்ன செய்ய எதையுமே சாப்பிடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அம்சம் அதுக்கு இருக்குது. உடம்புல எங்கன வேண்டாலும் அதுக்கு இந்த ஊரு அந்த தொட்டு உணர்வு இருக்கிற வாழை கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது கை வேலை செய்யாதுல, அதனால வாழை கொண்டு போய் என்ன செய்யும், கரெக்டா அந்த இடத்துல ஒரு கொசு கடிச்சு அப்படி ஒண்ணு அடிக்கும். அப்ப அதுக்கு இருக்கிற உடம்புல எந்த பகுதியில் வேண்டாலும் இருக்குதானே செய்யுது. அப்ப இந்த 5 புலன்களை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாத்துக்குமே இருக்குது, பெரும்பாலான ஜீவன்களுக்கு இருக்குது. இதை தாண்டி இன்னொன்னு இருக்க, அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இவன் என்ன நினைக்கிறான்னா ஆடு மாடு மாதிரியான நிலையில் இருக்கிறத பார்த்துன்னு சொல்றான். இந்த 5க்கு மேல இன்னொன்னு இருக்குது. என்ன ஒன்று இருக்குது? ஒன்றை பார்த்து இன்னொன்றை அறிந்து கொள்ளுதல். இப்படி ஆகாயத்தை பார்க்கிறோம், புகை பயங்கரமா வருது, நம்ம பார்த்தது புகையத்தான். அந்த ஏரியா பார்த்துட்டு அமிஞ்சி கடையில தீ பிடிச்ச மாதிரி தெரியுதா, தீ போய் பார்க்கல, அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கணக்கு பண்றோம். அங்க இருந்து புகை வருது ஆகாயத்தில் பயங்கரமா. இந்த குடிசை பகுதியில் அந்த பக்கம் தானே குடிசை இருக்குது, இந்த ஏரியாவை தான் இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்து அங்கதான் தீ பிடிக்குது. தீ பிடிச்சி எரியுறத பார்க்காமலேயே இங்க இருந்து என்ன சொல்லுவோம், அந்த ஏரியாவில் தீ பிடிச்சி எரியுது கண்டுபிடிச்சு சொல்றோம். பார்த்தது புகையத்தான். புகையை வச்சுக்கிட்டு இந்த புகை வர்றாந்தா ஒரு நெருப்பு இருக்கணும், இவ்வளவு புகை வர்றதுனால அந்த நெருப்பு இவ்வளவு அதிகமா இருக்கணும், இவ்வளவு அதிகமா நெருப்பு பிடிக்கிறாந்தா அது குடிச்ச மாதிரியான ஏரியாவை தான் இருக்கணும், அந்த திசையில வர்றதுனால அது இந்த ஏரியாவை தான் இருக்கணும். நீங்க உட்காந்துறோம் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு 10 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு இடத்துல தீப்பிடிச்சு எரிகிறத ஆகாயத்துல பார்த்து சொல்றீங்களே, இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. நீங்க பார்த்தது ஒன்னே ஒண்ணு புகை தான். புகையை பார்த்ததோடு நின்று கொள்ளாம புகைக்கு மேல உள்ள பல விஷயங்களை கணக்கு பண்றீங்களே, இது ஆடு மாடுக்கு தெரியாது. ஆட்டுக்கு புகை தான் தெரியும், புகையை பார்த்தா புகை அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல உள்ள விஷயங்கள் அதுக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? புகை தெரியும், புகையோட அளவு எவ்வளவு தெரியும், எந்த திசையில இருந்து வருதுன்னு தெரியும், அதனால இங்கதான் இது பிடிச்சிருக்குன்னு தெரியும். அப்ப இந்த தீயுடைய அளவு வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். பயங்கர தீயா இருக்கா, தீயை பார்த்துக்க மாட்டான், தூரத்துல தெரியாது, புகைதான் தெரியும், பயங்கர தீ பிடிச்சிருக்கான் புகையோட அளவு வச்சுக்கிட்டு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இந்த விஷயத்தை கண்ணால கேட்கறத டெவலப் பண்றது, காதால கேட்கறத டெவலப் பண்ணிக்கிறது, மூக்கால சுவாசிச்ச அந்த உணர்வதை முகர்ந்து உணர்வதை டெவலப் பண்ணிக்கிறது. இதுக்கு பேர் தான் பகுத்தறிவை தவிர இவன் என்ன சொல்றான், கண்ணுக்கு தெரியுதா, அப்பதான் நான் ஏத்துக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இவனை விட ஒரு வகையில பார்த்தா இந்த வௌவால் பார்த்திருக்கீங்களா? வௌவால் பறந்துகிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அந்த சவத்துக்கிட்ட முட்டாது. எதனால முட்ட மாட்டேங்குது? எதனால? அதுக்கு கண்ணு கிடையாதுல, வௌவாலு கண்ணு கிடையாதுமா, கண்ணே கிடையாது. ஆனா என்ன செய்யுது, கரெக்டா பறந்து போய் சவத்துல என்ன செய்யாது, அது முட்டா திரும்பிடும். என்னத்தினால திரும்புதுன்னு கேட்டா அது ஒரு அதுக்கு பாருங்க, அது கொடுத்த அல்லாஹ் கொடுத்திருக்கான். இவன் கண்ணால கண்டாலும் நம்ப வைக்கிறான், கண்ணு இல்லாமலேயே என்ன வேகமா நம்ம நடந்து போகுதா, வேகமா வருது, வேகமா வந்த வேகத்துல அப்படி வரும், அந்த அப்படி திரும்பிக்கும். ஒண்ணு வந்து முட்டை மாதிரி தெரியும், பார்த்தா பதக்கம் டைரக்ஷன் மாத்திட்டு பறக்கும் அதே வேகத்திலேயே. இது எதை கொண்டு நடக்குதுன்னு கேட்டா அது ஒரு கதிரை பீச்சுது, அந்த கதிரை பீச்சுது, அந்த கதிர் போய்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா திறந்திருக்குன்னு அர்த்தம். ரிவர்ஸ் ஆச்சுன்னா முட்டுனா ரிவர்ஸ் ஆயிரும். பீச்சின கதிர் இதுல முட்டுன உடனே ரிவர்ஸ் அதுக்கே மூஞ்சில் அடிக்கும். இந்த ரிவர்ஸ் அடிச்ச உடனே ஆஹா தடுப்பு இருக்கு என்னமோ, இந்த டைரக்ஷன்ல போக அப்படி திரும்பிக்கணும். அந்த அதான் பேசணும். உதாரணம் எடுத்துக்கிறோமே, நீங்க கண்ணு ஒரு குருடன் இருக்கான், கண்ணு பிறகுல குருடன், அவன் கையில ஒரு பந்தை கொடுத்து எரிய சொல்றீங்க, எங்க வந்து திருப்பி போயிருந்துச்சு நான் விளங்கிடுவான், என்னமோ இருக்குன்னு விளங்கிடுவான். திருப்பி வரல போக சத்தம் டப்புக்கு சத்தம் கேட்கல, இந்த பந்து எரிஞ்சா உள்ள பாட்டு சத்தம் கேட்கல, முன்னாடி சவரில் விளங்கிட முடியும்ல. நம்ம பந்து மாதிரி பொருள் அடிச்சு விளங்கிறான், இவன் என்ன பண்றான், வௌவால் என்ன பண்ணுது, அது கண்ணை கொண்டையெல்லாம் பாக்குறது இல்ல, அது ஒரு கதிர்களை வீசுது, அதுக்குன்னு ஒரு கதிர். சுப்ஹான் அல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி பேசுவோம், அதையும் பேசுவோம். அப்ப அந்த கதிர்களை வீசின உடனே இப்ப சத்தம் எப்படி நம்ம பேசுற சத்தம் எதிரொலிக்குது, மலையில கத்தி பாருங்க, ஒரு மலையோட வாரத்தில் கத்தணும்னு சொன்னா நம்ம கத்தியை 2 நிமிஷம் கழிச்சு அது கத்தும் திருப்பி, அது எதிரொலிப்பாங்க.
திருப்பி ஒரு அது ஒரு ரிவர்ஸ்ல அந்த சத்தத்தை திருப்பி தரும். ஏன்னா முட்டி புட்டு அப்படி திருப்பி விடும், மோதி வரும், இந்த காத்து போய் எந்த அடிச்சு திருப்பி வரும். அப்ப அந்த மாதிரி எங்க எல்லாம் காத்து போய் முட்டிட்டு வர்ற இடங்களா இருக்குதோ அங்க எல்லாம் சவுண்ட் ரிவர்ஸ் எதிரொலி கிடைக்கும். இதே மாதிரி தான் வௌவால் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அது நம்ம காதுக்கெல்லாம் வழங்க, நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. என்ன அலைய பீச்சுன்னு காத்தே ஊதுறது கிடையாது. அது ஒரு எலக்ட்ரானிக் அலை, அது ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னல் போய்கிட்டே இருந்தா தடுப்பு இல்ல, போன சிக்னல் நின்று திரும்ப ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொன்னா, ஆஹா அங்க என்னமோ இருக்குது. ஒரு நிமிஷத்துல ஒரு வினாடியில கணக்கு பண்ணி அதுக்கு ஒரு பகுத்தறிவு ஒரு விஷயத்துக்கு மட்டும் இவர் கால்குலேஷன் பண்ணல, இவன் அதோட கால்குலேட் போயிருக்கான். வௌவால் இருக்குத அது கண்ணால பார்த்துக்கிட்டு திரும்பல, அது ஒரு வேவ்ஸ் அடிக்குது, அது ரிட்டர்ன் ஆகுது, உடனே ஒரு கணக்கு பண்ணுது. இந்த இடம் வரைக்கும் தான் போக முடியும், இதுக்கு மேல போல முட்டி செத்து போயிருவோம், இந்த இடத்துல நம்ம டைரக்ஷன் திருப்பி விட்டுருணும் அப்படின்னு ஒரு வினாடி நேரத்தில் கணக்கு பண்ணது பாருங்க. ஒரு வகையில மனிதனுடைய பகுத்தறிவு ஒத்தது இது. எல்லாத்தையும் எப்படி கணக்கு பண்ண தெரியாது, இந்த ஒண்ணு பண்ணுது. மனிதன் எப்படி இந்த ஒண்ண கணக்கு பண்றானோ அதே மாதிரி ஒரு குருடன் கையில பந்தை கொடுத்தாலும் எப்படி கணக்கு பண்றானோ அதே மாதிரி துல்லியமா கணக்கு போட்டு டபக்குன்னு திரும்பிக்கிறது. அதை வச்சுதான் ராடார் கண்டுபிடிச்சான். ராடார்னு ஒரு விமானத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான, அதுக்கு அடிப்படை வௌவால் தானே. வௌவால் எப்படி ஒரு கதிரை பீச்சு, அதே மாதிரி நம்ம ஒரு கதிரை பீச்சணும்னு சொன்னா அந்த கதிரை வாங்கி நமக்கு தரக்கூடியது. அதுக்கு மேல எது இருந்தாலும் நமக்கு சிக்னல் கொடுத்துரும். ராடார்னு ஒண்ணு வச்சுக்கான விமானத்தை, அந்த ராடாரை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படையா இருந்ததே வௌவால் தான். அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன், அப்ப இது கண்ணு இல்லாத இந்த குருட்டு ஜீவன், சின்ன ஜீவன், இதுக்கு கூட இந்த பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு இருக்குது. இவன் என்ன செய்யறான், பார்த்தா தான் நம்புவேன், பார்க்கிறது மட்டும்தான் அறிவு அப்படிங்கிறான். இன்னும் சொல்ல போனா பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கிறதை நம்ம நம்புறது இல்ல, பார்க்கிறதை சொல்றான், பார்த்தா நம்பிடுவேன், பார்த்தா நம்பிடுவானா. போய்கிட்டே இருக்கிறீங்க ரோட்ல, நல்ல வெயில் நேரம் வச்சா 12 மணி 1 மணி, அப்படி தண்ணி மாதிரி தெரியும், காணல் நீர். தண்ணி பாத்திருக்கீங்களா, காணல் நீர். காணல் நீர் பார்க்காத கேத்துக்கும் வைப்போம், பார்க்கறது இல்லையா. ஒரு நாளைக்கு நண்பகல்ல வெயில்ல போ, வாகனத்துல ரோட்ல போனதா தெரியும். ரோட்ல நல்ல உச்சி வெயில்ல போனோம்னா அந்த ரோட்டு பூரா பார்த்தா ஏத்தாப்புல கொஞ்சம் தூரத்துல அப்படி தண்ணி மாதிரி தெரியும், கிட்ட பக்கத்துல ஒண்ணும் இருக்காது, இன்னும் கொஞ்சம் தூரத்துல தெரியும். அப்ப கண்ணுக்கு தெரியுது தண்ணி மாதிரி, ஆனா தண்ணி இல்ல. கண்ணுக்கு என்ன தெரியுது, தண்ணி மாதிரி தெரியுது. அப்ப கண்ணு இல்லாத இருக்கிறதாவும் காட்டும். கண்ணுடைய வேலை என்ன, இல்லாத ஒன்றை இருக்கிறதாக காட்டுற வேலையும் கண்ணு செய்யும். என்ன செய்யறான், நான் பார்த்துதான் ஏத்துக்கிடுவேன் அப்படிங்கிறான். நீங்க கலர் டிவி பாக்குறீங்களா, கலர் டிவி வீடுகள் இருக்குல்ல, கலர் டிவில எத்தனை கலர் இருக்குது, எத்தனை கலர் இருக்கு, 3 கலர் தான் இருக்கு, 12 கிடையாது. கலர் டிவில எத்தனை இருக்குது, 3 கலர் தான் அதுல உள்ள. என்ன கலரு, பச்சை சிகப்பு நீலம். பச்சை சிகப்பு நீலம் தான் அதுல போட்டிருப்பான். அந்த டிவிலே 3 இடத்துல என்ன செய்வான்னா, கலர் டிவிங்கிறது அடையாளம் 3 கலர் கொடுத்திருப்பான், 12 கலர் கொடுத்திருக்க மாட்டான். பச்சை சிகப்பு நீலம் தான் 3 கலர் தான் டிவில இருக்குது. கண்ணு பார்க்கிறது 3 தான், மூளை பார்க்கிறது 50 கலர். கண்ணு பார்க்கிறது 50 கலர். அது அங்கங்க வேஸ்ட் பண்ணி இதுக்கு இந்த கலர் 30,000 கலரா பெருக்கிறது எது, மூளை. உங்க கண்கள் பார்க்கிறது எத்தனை கலர் தான் இருக்கிறது, 3 கலர் தான். உங்க கண்கள் பார்க்கிறது 3 கலர் தான். கண்கள் பார்த்து என்ன செய்யுது, கொஞ்சம் சிகப்பு கொஞ்சம் மஞ்சள் அப்படி கலந்த இது இந்த கலரா அப்படி காட்டுறதா கணக்கு பண்றதா எது, மூளை தான் அந்த வேலையை செய்யுது. அந்த 3ஓட ஒண்ணு கூட குறைய மிக்ஸ் ஆகும் போது அது 30,000 கலருக்கு மேல தெரியும். அந்த மாதிரி எல்லாம் காட்டக்கூடியது. அப்ப கண்கள் பார்க்கிறது பூரா கரெக்ட் நீங்க நினைச்சிடக்கூடாது, அதுவே பகத்திற்கு எதிரானது. கண்ணு பார்த்தா நம்புவேன்னு சொல்றது தப்பு. ஆடு மாடு அப்படித்தான் நம்புது. கண்ணு பார்க்கறதுலாம் கரெக்டா இருக்குமா, அதுவும் கரெக்டா இருக்காது. காதுல கேட்கறதுலாம் கரெக்டா இருக்குமா, இருக்காது. உட்கார்ந்துட்டே இருப்போம், கூப்பிட்டீங்களோ அப்படிமோ, அப்படி தெரியல, கூப்பிட்டு மாட்டாங்க. அதாவது ஒரு ஆட்டு சொல்லுவோம், கூப்பிட்டீல, இல்ல கூப்பிடல, கூப்பிட்டு தெரிஞ்சே. அப்ப காதுக்கு தெரிஞ்சிருக்கு கூப்பிட்ட மாதிரி, ஆனா நெசமா கூப்பிடல. காது போய் சொல்லுதா, பெரும்பாலும் கரெக்டா சொல்லிட்டா கூட பல நேரங்கள் என்ன பண்ணுது, நம்ம காது போய் சொல்லிவிடுது, கூப்பிட்டீங்களோன்னு இருக்கு. உட்கார்ந்துட்டே இருப்போம், புரியுமா, ஒண்ணுமே இருந்திருக்காது. முதுகுல என்னமோ உரசுற மாதிரி தெரியும், சட்டையை ஊத்து பாப்பா வேட்டையை ஊத்து பாப்பா ஒண்ணுமே இருக்காது. ஆனா என்னமோ இருக்கிற மாதிரி உடம்புல ஒரு சிரிப்பு வரும். அப்ப உடம்பு போய் சொல்லுது, உண்மையே அங்க நடக்கல, எறும்பு உட்காரல, கொசுவும் கடிக்கல, ஆனா என்னமோ கடிச்ச மாதிரி உடம்பு போய் சொல்லுது. ஊருங்கிறது அதுல போய் சொல்லுது, காது அது போய் சொல்லுது. அதே உட்கார்ந்து இருப்போம், அப்படி உட்கார்ந்து இருப்போம். ஒரு வாடை வர மாதிரி தெரியல, ஒட்ட மட்டும் ஏன்னா அம்பிட்டு போய் இருக்கமாடா, இந்த சரி ஒரு வாடை அடிக்குத இல்லையடா, உனக்கு அவனுக்கு அந்த நேரத்தில் போய் சொல்லிருக்கு மூக்கு. பெரும்பாலும் கரெக்டா சொல்லக்கூடிய இந்த மூக்கு அந்த நேரத்தில் செய்து 3 பேர் உட்கார்ந்து இருக்கோம்.
ஒருத்தருக்கு அந்த வாடை தெரியல, ஒத்த மட்டும் ஒரு வாசம் வர மாதிரி இருக்குல்ல அப்படிமா இருக்கவே இருக்காது. இல்லையா இல்ல வர மாதிரி தெரியுது இல்லடா. அப்ப என்ன இருக்கு அவன் என்ன பாருங்களேன், நம்ம ஐம்புலன்கள் கூட கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ண விடுங்க. நம்மள ஒரு 95% கரெக்டா சொல்லிவிட்டாலும் 5% என்ன செய்யுது தப்புன்னு சொல்லுது. அதுதான் கண்ணால் கண்டதும் போயின்னா எதுக்கு அப்படி சொன்னா ஒரு பழமொழி, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்யின்றான, அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பழமொழி. கண்ணால காண்பது இப்படி பொய்யாகும்னு ஆகும். சில நேரத்தில் இப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு பாத்துருவோம், இருட்டுல போயிட்டு இருப்போம், இருட்டுல ஏதோ துணி பறக்கு, ஒரு ஆள் நடந்து போற மாதிரி எனக்கு தெரியும். பேய் அப்படி இருந்ததானே, கண்ணால் காண்பது கண்ணு போய் சொன்னதுனால வந்த பேய் துணி இருட்டுல வெள்ள துணி ஆடிக்கிட்டு இருக்கு, காய போட்டிருப்பாங்க. இவன் பாப்பானா இன்னும் ஆடுறத பார்த்தோம், அது ஒரு வடிவம் கொடுக்கும் கண்ணு, உடனே வடிவத்தை கொடுத்து அதுக்கு ஒரு மூஞ்ச கொடுக்கும், அதுக்கு ஒரு கை காலெல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியும், ஒண்ணுமே இருக்காது. கடைசியில் பார்த்தா திடீர்னு கரண்ட் வந்து பார்த்தா அவன் துணி ஆடுது, அட பைத்தியக்காரன் இப்படி போய் அவன் நினைக்குவான். திடீர்னு கரண்ட் வந்த உடனே ஆக இதையா பார்த்து நம்ம வந்து பயந்தோம், இதான் ஆடிட்டு கிடந்தா. அப்போ உன் கண்ணு போய் சொல்லுவா இல்லையா, எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா பகுத்தறிவுண்ட என்னன்னு எனக்கு விளங்கல. கண்ணால கண்டா நம்புவேன், காதால கண்டால கேட்டாதான் நம்புவேன், மூக்குக்கு தெரிஞ்சாதான் நம்புவேன்னா இது நீ என்னடா நம்புறது, ஆடு மாடு நம்பிட்டு போயிருமே. கண்ணால பார்த்து நம்புறது, காதால கேட்டு நம்புறது, ஆடு மாடு நம்பும். அப்ப என்ன விளங்கனு, பகுத்தறிவு என்பது இந்த 5 போக 6வது அறிவுங்கிறாத. 5 புலன்கள் போக 6வதாக ஒரு அறிவு இருக்கு பாருங்க, அந்த 6வது அறிவுக்கு பேர் தான் பகுத்தறிவு. 6வது அறிவுண்டா என்ன, ஒன்றை வைத்து இன்னொன்றை அறிந்து கொள்வது, ஒன்னிலிருந்து ஒன்றை டெவலப் செய்து கொள்வது. பகுத்து அறிவதனால 2 விஷயங்கள் இருக்கணும், பகுக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வேணும்லங்க. ஒன்னே ஒண்ணு போட்டு எப்படி பகுக்குவீங்க, பகுத்தல் சொன்னாலே அர்த்தம், பகுத்தல்னா வகுத்தல், பகுத்து பார்க்கிறது, பிரித்து பிரித்து பார்ப்பது. அப்ப பகுத்து அறிகிறது சொன்னாலேயே பல விஷயங்களை போட்டு குழப்பி அதை மிக்சிங் பண்ணி அதை பிரிச்சு இப்படி ஒரு முடிவு போடுறதுக்கு பாருங்க, அதுதான் பகுத்தறிவு என்பது. இந்த பகுத்தறிவு என்பது வந்து கண்ணுன்னு பேசாத, ஒரு பகுத்தறிவு உள்ளவன் பேசக்கூடாது. ஏன் இப்ப எடுத்துக்கிறோமே, இந்த இருக்கு மைக்கு, இது ஒரு நான் பேசுறது உங்களுக்கு எடுத்து காட்டுது, காட்டுதா, காட்டு. இதைத்தான் நீங்க பாக்குறீங்க, இதை பாக்குறீங்க. இத வந்து யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்கான்னு சொன்னா நம்புவீங்க, செய்ய நம்ப மாட்டீங்களா? நம்புவீங்க, எல்லாரும் நம்புவீங்க. இதை வந்து ஒரு ஆள் ரெடி பண்ணி ஒரு ஆள் தயாரிச்சாரு, இதை கண்டுபிடிச்சு அவர் தான் கண்டுபிடிச்சாரு தயாரிச்சாருங்க. இல்லையா, நான் அவரை பார்த்தது இல்லையே சொல்லுவீங்களா? நீங்க பார்த்தது இல்லதான், நீங்க பார்த்தல, இதை செஞ்ச நீ பாத்தீங்களா? எவன் செஞ்சான் அவனையும் பார்க்கல, அவன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்களா? செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தது இல்ல, செஞ்ச பிறகு உங்கள்கிட்ட நான் தான் செஞ்சேன்னு உங்கள்கிட்ட சொன்னானா? அவன் சொல்லவும் இல்லை. ஆனா என்ன பண்றீங்க, இது எவனோ செஞ்சிருக்கான், எல்லாரும் செஞ்சிருப்பான், எவனோ ஒரு செஞ்சிருக்கான், எழுதி வச்சிருக்கான், பிளிக்ஸ் போட்டிருக்கான்ல அப்படின்னு அதான் சொல்லுவீங்களே தவிர என்ன செய்ய மாட்டீங்க, அவனை பார்க்கல. நீங்க இதை பார்த்து இது இருக்கிற நம்புறீங்க, ஓகே, இதோட நிறுத்திக்கிட்டீங்களா? நீங்க இத மைக்க பார்த்து மைக்க மட்டும் நம்புறீங்களா, இந்த மைக்க ஒருத்தர் செஞ்சாங்கிறது சேர்த்து நம்புறீங்களா? சேர்த்து நம்புறீங்க. ஆனால் அவனை நீங்க பார்க்கல, அவனுடைய பேச்சை கேட்கல, அவனை தொட்டு உணரல, இந்த 5 புலன்களால் நீங்க அவனை எந்த வகையிலும் என்ன செய்யல, கண்டுபிடிக்கல. ஆனால் என்ன பண்றீங்க, நீங்க நம்புறீங்க, இது செஞ்சிருவான், இது என்னது, இது வந்து அவர் தான் இளங்கோ செஞ்சாரு, ஆசாரி செஞ்சாரு அப்படிங்களா இல்லையா? அது எப்படி செஞ்சீங்க பாத்தீங்களா? இது யாரும் காத்திருப்பீங்க, பார்க்காத உனக்கு நான் போட்டதே யார் செஞ்சா, யாரு செஞ்சா அதான் பேசல, ஒருத்தர் செஞ்சான், ஒருத்தர் செய்யாம இது வராது. இருக்கிற பொருள் ஒண்ணு இருக்குல்ல, இருந்தா செஞ்ச ஒருத்தருக்கு தானே செய்வான். அப்ப இந்த பொருள்னு ஒண்ணு இருந்தா செஞ்ச ஒருத்தன் இருக்குவான்னு சொல்றியே, அதான் பகுத்தறிவு. ஆடு வந்து இந்த பொருளை மட்டும் பார்க்க, நீ என்ன பார்க்குவ, இதை செஞ்சவனை பார்க்குவ, அவனுடைய தரம் எப்படின்னு பார்ப்ப, அவனுக்கு இருக்கிற ஆற்றல் என்னன்னு பார்ப்ப, இது ஒரு அழகா அப்படி நேர்த்தியா அப்படின்னு வைங்க, அவனை பார்க்கவே நீ இதை வச்சுட்டு அவனை சொல்லுவ, எப்படி ஆள் தெரியுமாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப. அவன் கண்டுபிடிச்ச ஒரு பொருளை பார்த்துட்டு என்ன செய்வ, என்னடா பாரு சின்ன ஒரு பொருள், இதுல என்னென்னவோ வச்சிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு இதை செஞ்சா ஒருத்தன் பாரு, அவனுடைய ஆற்றல், திறமை, வல்லமை எல்லாத்தையும் நீ கண்டுபிடிக்கிற. இது பகுத்தறிவு எதிரான, இது பகுத்தறிவா? இப்படி இதை பார்த்துட்டு இந்த சாதாரண ஒரு டேப் ரெக்கார்டரை பார்த்துட்டு இந்த டேப் ரெக்கார்டர்ல இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை எல்லாம் பார்த்துட்டு என்னடா ஒரு சின்ன ஒரு லேசர் தகடு மாதிரி இருக்குது, பேப்பரை விட 10 மடங்கு கம்மியான ஒரு மெல்லிசா இருக்குது, அதுல போய்கிட்டு நம்ம பேசலாம் போய் பதிவு பண்ணி வைக்கிறாங்க, திருப்பி அதை எடுத்துறது, எங்களுக்குள்ள பதிவாக தெரியவே மாட்டேங்குது. எப்படி இது ஆச்சரியம், 1 மணி நேரத்துக்கு இதுல கொண்டு அடக்கி போடுறாங்க, 1.5 மணி நேரத்துல இவ்வளவு ஆணுகளை அடக்கி போடுறாங்க. மேல உள்ள கவரெல்லாம் உரிச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த இது மட்டும் எடுத்து பார்த்தா, அந்த நாடாவை மட்டும் எடுத்து பார்த்தா ஒரு 10 கிராம் தான் இருக்கு, ஒரு 15 கிராம் தான் இருக்கு.
இதுக்குள்ள போட்டு அழைக்கிட்டானே, எப்படிப்பட்ட ஆளா இருப்பான், இப்படி எல்லாம் விளங்குறிய. இது பகுத்தறிவா, இது மூட நம்பிக்கையா? இதான் பகுத்தறிவு. இப்படி நம்புறது என்ன இல்ல, என்னடா இப்படி சொல்ற, எவன்டா பதிவு பண்ணி வச்சான், அதோ தானே பதிவா இருக்குது, நீ நான் பதிவு பண்ணதை பார்த்த, நீ நான் கண்டுபிடிச்சதை பார்த்த, அப்படியே கேட்கிறோம். அப்ப பகுத்தறிவுனா என்ன தெரியுமா, ஒன்றை பார்த்து விட்டு அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்னென்னவெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத சேர்த்து கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பகுத்தறிவே தவிர என் கண்ணுக்கு தெரிகிறத நம்புறது பகுத்தறிவுங்கிறத விட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. இப்ப வருவோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் இருக்கிறானா, அதை விட்டுருவோம். நீ வாழுகிற இந்த உலகத்துல எவ்வளவோ பொருட்களை நீ பார்க்கிற, இவைகள் எல்லாம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இதுல உள்ள அதிசயங்கள்லாம் எப்படி நிகழ்கிறது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தால், அதுக்கு பின்னாடி இந்த டேப்புக்கு பின்னாடி எப்படி செய்தவன் தெரிவானோ, இந்த மைக்கு பின்னாடி அதன் உற்பத்தியாளனை கண்டுபிடிப்பது எப்படி பகுத்தறிவுக்கு உட்பட்டதோ, அதை விட பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக கடவுள் இருக்கிறார் என்பது நிச்சயம் அமைஞ்சிருக்கும். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா மனிதனுக்கு, கடவுள் எங்க கடவுள் எங்கன்னு அந்த காலத்துல கேட்கிறான். அவனுக்கெல்லாம் அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஒஃபில் அர்லி ஆயாத்துல் லில் முக்மினீன் ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். மனிதர்களே, நீங்கள் வாழுகிறீர்கள பூமி, இந்த பூமியில நான் இருக்கிறேன் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை அள்ளி இறைச்சிருக்கிறேன். குர்ஆன்ல இருந்து நான் சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான், ஒஃபில் அர்லி ஆயாத்துல் லில் முக்மினீன், நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு, சிந்திக்கின்ற மக்களுக்கு இந்த பூமி முழுவதும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன, அள்ளி இறைச்சி வச்சிருக்க, தேடுறா, அதை போய் பாரு, அதுக்கு பின்னாடியே நான் இருப்பேன். ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாங்க விளங்குறதுக்குரிய அவ்வளவு ஏழு காரணங்களை வச்சிருக்கிறேன். பூமி முழுசுமே பார்க்க வேண்டியது இல்ல, ஒஃபி அன்ஃபுசிக்கும், உனக்குள்ளே பார், உனக்குள்ளே பார், அஃபலா துப்சிரூன், இதை சிந்திக்க மாட்டீர்களா அல்லாஹ் கேட்கிறான். பூமி முழுசுமே பாரு, அவ்வளவு தூரத்துக்கு போக உனக்கு முடியலையா, ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ளேயே நீங்கள் சான்றுகள் இருக்கின்றன, அஃபலா துப்சிரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, ஆராய மாட்டீர்களா அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்மளுக்குள்ளேயே நம்மளை ஆராய சொல்றான் பாருங்க. அதை ஆராய்ச்சி ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அவனுடைய பகுத்தறிவு தீர்ப்பளிக்கும். நிச்சயமாக ஒருத்தன் இருக்கிறான், ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், எந்த டவுட்டுக்கு இடம் இல்லாம தீர்ப்பளிக்கும். இப்ப நான் சொல்றேன், இந்த சட்டை நான் போட்டுக்கிற சட்டை அற்பமான ஒரு பொருள், இதுக்கு எந்த ஒரு இயக்கமும் கிடையாது, இதுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, சாதாரணமா மானத்தை மறைக்கும், இதை தவிர வேற ஒண்ணுமே இது கிடையாது, இது ஓடாது ஆடாது பிடிக்காது நடக்காது, இது ஒண்ணுமே இல்ல. இந்த அற்பமான ஒரு பொருளை பற்றி நான் இப்படி ஒரு கதை சொல்றேன் உங்கள்கிட்ட. எப்படி சொல்றேன், நான் பனியை மட்டும் போட்டு போயிட்டு இருந்தேன்னா நான் சொல்றேன், அங்க ஒரு பருத்தி செடி இருந்துச்சா, அதுல இருந்து காய்ச்சி அப்படி பஞ்சு வந்துச்சு, அந்த பஞ்சு எனக்கு செஞ்சு தெரியுமா, தன்னாலேயே நூலாகுது, அப்படியே தன்னாலே பார்த்துட்டே இருந்தேன்னா தன்னால வெள்ளி நூலாகுது, நூல் ஆயிட்டு தன்னாலே ஒன்னோட ஒண்ணு அப்படி பிணைஞ்சு துணி ஆயிடுச்சு. தன்னால என்ன பண்ணுச்சுன்னா இப்படி ஒரு கலரு, இந்த மாதிரி கலர் தன்னால அடிக்குது, தன்னால என்ன பண்ணுதுன்னா அப்புறமேலே கரெக்டா துண்டுதுன்னா வெட்டுது, தன்னால அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அப்படி கரெக்டா ஜாயிண்ட் ஆகுது, கடைசியில பார்த்து அப்படி பொத்துன்னு விழுவுது, அதுக்கு மாட்டிட்டு வந்தேன் அப்படின்னா என்னை மெண்டல் நீங்க சொல்லுங்களேன் இல்லையா? ஒரு சட்டை, இந்த அற்பமான இந்த ஒரு பொருள் அதுவா உண்டாயிடுச்சுன்னு சொல்றது நம்புறது அது பைத்தியக்காரத்தனங்கிறீங்க. ஒரு சட்டை, சாதாரண சட்டை, இதுக்கு இயக்கம் கிடையாது, இது ஓடாது ஆடாது பிடிக்காது, இதுக்கு எந்த ஒரு சுயமான முடிவெடுக்க முடியாது, ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு பொருள், இந்த டேப் ரிகார்டில் இருக்கிற அளவுக்கு பெரிய தொழில்நுட்பம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொருள் தன்னால உண்டானுச்சுன்னு சொன்னா அதை கிறுக்குங்கிற, அது எப்படி தன்னால உண்டாகும், அது எப்படி என்ன ரூசுங்கிறாங்களே கேட்பேன். அப்ப இந்த ஒரு பொருள் தன்னால உண்டாவல என்று சொன்னா நீ இவ்வளவு பிரம்மாண்டமான அதிசயங்கள், உலக அதிசயம் நடத்தினான், இவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான், உலக அதிசயம் சொல்வது அர்த்தம் சொல்லணுமே, இந்த மனிதன் தான் உலகத்துல பெரிய அதிசயம், அவ்வளவு பெரிய அதிசயமாக அவனே திகழ்ந்து கொண்டு அவன் அதை பார்க்காம உட்கார்ந்துக்கிட்டு இது எப்படி அல்லா இருக்கான்னு சொல்ற, அல்லா இருக்கான்னு எப்படி நாங்க நம்புறது, அப்ப கடவுள் இருக்கான்னு எப்படி ஏத்துக்கிறேன்னு கேட்கறான். அவனுக்கு தான் அல்லா பதில் சொல்றான், ஏண்டா ஒரு சட்டையை தன்னால உண்டாகுதுண்டா நம்ப மாட்டேங்கிற, இந்த பொருள் தன்னால ஒரு மரம் அறுத்து பாலம் பாலமா ஆகி தன்னால துண்டு துண்டா அங்க ஜாயிண்ட் ஆகி தன்னால அவங்களுக்குள்ள பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தன்னால உட்கார்ந்து இருக்குன்னா அதை நம்ப மாட்டேங்கிற. ஆனா எதை நம்புற, இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோள தன்னால உண்டாகிருச்சு, சூரியன் தன்னால அது உண்டாகிருச்சு, சந்திரன் அது தன்னாலதான் உண்டாகிருச்சு, இந்த ஆகாயம் அது தன்னால உண்டாகிருச்சு, இந்த மனுஷன் அவன் தன்னால உண்டாகிட்டான், இந்த கருது அது தன்னால உண்டாகிருச்சு. இது நம்புறது எது பக்கத்தில் இருப்ப
பகுத்தறிவுக்கு ஏற்ற முடிவு எதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன வார்த்தை முதல் இது ஒரு கோணத்தை மட்டும் அல்லாஹ் இருக்கிறது சொல்லல, அல்லாஹ் இருக்கிறதுக்கு நிறைய சான்றுகளை வைக்கிறான் அல்லாஹ். அதுல ஒரு கோணம், முதல் கோணம் என்னன்னு கேட்டா, அவன் படைத்திருக்கிற படைப்புகளை நிமிப்பார், அதுல உள்ள அதிசயங்களை பார், உன்னுடைய பகுத்தறிவு அந்த இடத்துல மண்டியிடுகிற காட்சியை பார், பார்த்து விட்டு அவன் ஒருத்தன் இருக்கிறான்னு நினைச்சுக்க, நம்பு அப்படிங்கிற அல்லாஹ். இப்ப அதை நம்ம இப்ப ஆய்வு பண்ணணும். என்ன நம்மள அப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான், நம்மளை போட்டு சிந்திச்சால் சில மெஞ்சானே ஒரு கிறுக்கூட்டம் காணுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, தன்னை அறிந்தால் இறைவனை அறிவான். என்னடா தன்னை அறிகிறது, தன்னை அறிகிறா தன்னை அறிகிறது பெரிய ஞானம் ஒரு இடம் கிடையாது. தன்னை அறிகிறதுன்னு சொன்னா தன்னையை பற்றி தன்னிடத்தில் உள்ள ஆற்றல்களை வல்லமையை பற்றி ஒருத்தன் விளங்க ஆரம்பிச்சான்னு சொன்னா அதையெல்லாம் படைச்ச ஒரு இறைவன் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். அதாவது அர்த்தம் ஒரு அதிசயம் கிடையாது, அது ஒரு பழமொழியா உள்ளது. அதுக்கு அர்த்தமே இதுதான். இவன் என்ன செய்வான், தன்னை அறிதல் ஒரு ஞானம் இருக்கு, எங்கிட்ட போய் பயத்து வாங்க முறிது வாங்கன்னு சொல்லிட்டு போயிருவான். அது அல்ல, அந்த தன்னை அறிதல் இருக்கு. இந்த தன்னை அறிதல் நம்மளை பத்தி அறிகிறது. ஒண்ணுனா எடுத்து பாருங்க, மனுஷன் இருந்துகிட்டு இருக்கிறோம் நமக்குள்ள. இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் நிக்கிறேன், அவர் நிக்கிறாரு. இங்க இருந்து மனிதனுடைய இயக்கத்துல ஆரம்பிக்கல, நான் எப்படி நிக்கிறேன், இயற்கைங்கிறான இதெல்லாம் இயற்கையா இருக்குமா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நான் நிக்கிறேன், இவர் நிக்கிறாரு, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒருத்தர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, பல மாதிரியான கோலத்துல நம்ம இருக்கிறோம். இதுல நீங்க இருக்கிறதும் சரி, நான் இருக்கிறதும் சரி, சில சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்காங்களே, அது மாத்திரம்தான் ஒரு அளவுக்கு சாத்தியமாகும். நிக்கிறது பகுத்தறிவு இப்படி சாத்தியமே கிடையாது. நிக்கிறது இருக்க பகுத்தறிவு இப்படி நிக்கவே முடியாது. எந்த ஒரு ரெண்டு கால் பொருளை செங்குத்தா உள்ள வச்சீங்கன்னா அது நிக்காது. இந்த அகலத்துல உள்ள பாட்டத்தை கொடுத்து, நம்ம கால் இருக்க இந்த அகலத்துல ஒரு சின்ன பாட்டம் கொடுத்து இப்படி நிப்பாட்டி வச்சீங்கன்னு சொன்னா, உயரம் 6 அடியில 5 அடியில நிப்பாட்டினா அது நிக்காது. நிக்கிறதா இருந்தா ரொம்ப கஷ்டம், நிப்பாட்டி வைப்போம், ஒரு சின்ன காத்துக்கு விழுந்துரும். அப்படின்னு இருந்தா கூட பழிச்சு வைக்கலன்னு சொன்னா அது பேலன்ஸ் பண்ணி போறதா இருந்தா அது அறவே கஷ்டம். இப்ப நம்ம நிக்கிறோம் பாருங்க, மனிதன் நிக்கிறான், குனிகிறான். குனியும் போது என்ன செய்யும், ஒரு ரெண்டு பொருள், ரெண்டு காலில் நிக்கக்கூடிய ஒரு பொருளை குனியும் போது வெயிட் ஒரு பக்கம் கூடுது, என்ன பண்ணும், அது ஒரு பொம்மையா வச்சு பாருங்களேன். ஒரு பொம்மை கஷ்டப்பட்டு ஒரு அகலமான பாதம் நம்ம கால் மாதிரி ஒரு 2 மடங்கு அகலமா கொடுத்தவன் நிக்கும். அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிட்டீங்க, சரி. அப்படி நின்ற பிறகு அப்படி ஒரு ஸ்பிரிங் ஒரு மூழ்கி கொடுத்து அப்படி குனி ருக்குடைய பேலன்ஸ் கொண்டு வர்றீங்க, அந்த பொம்மையை நிக்குமா? அப்புறமேலு ருக்குடைய பேலன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா கழுத்துல இருந்து ஒரு கம்பை கொடுத்து நிப்பாட்டு நிக்கும், விழுந்துரும். நீங்க ருக்கு பேலன்ஸ் போய் நிக்கிற உழுவ மாட்டேங்கிற, இப்படி நிக்கிற, 2 கால நிக்கிற. நிக்கிறது மட்டும் இல்லாம இப்படி நின்றுதான் பரவாயில்ல, காத்து அசைஞ்சா கூட பறிச்சு வச்சுன்னு நீ என்னடா ரன் பண்ற. நடக்கிறது மட்டும் இல்ல, நீ பாட்டுக்கு ரன் பண்ற. ரன் பண்ண அர்த்தம் கால் ஒத்த காலில் தான் நிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு கால் ஒரு செகண்ட் ஒரு கால் தான், ஒரு கால் மேல இருக்கும், ஒரு கால் கீழே இருக்கும். அது ஸ்லோ மோஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கால் தரையில இருக்கும், ஒரு கால் மேலதான் இருக்கும். ஓடும்போது 2 காலம் தரையில் இருக்காது, சிலருக்கு 2 காலம் மேல நிற்கும். ஸ்லோ மோஷன்ல போட்டு பாத்தீங்கன்னா ஓடுறத கேமராவை எடுத்து அது ஸ்லோ மோஷன்ல டிவில ரிப்பீட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்களில் 2 காலம் பறக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதை வச்சு சினிமாவில் ஏமாத்துறாங்க, அந்த காட்சி வச்சு பறக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க ஸ்லோ மோஷன்ல எடுத்து. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நம்ம நிக்கிறோம் சாதாரணமா. இது எப்படி நிக்கிறோம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இது இயற்கைங்கிறாங்க. எப்படி நிக்கிறீங்க தெரியுமா? உங்க காது இருக்குல்ல, காதுக்கு உள்ளக்க ஒரு அந்த இது இருக்கு பாருங்க, ஒரு வளையம், ஒரு சின்ன வளையம், வாளி போங்க, நிறைய அள்ளி போடுங்க. இந்த வசூல்கள் எல்லாம் எதுக்கு தெரியுமா? இங்க பேசிட்டு போற ஆளுக்கு உள்ளது இல்ல, இதை நமக்கு ஏதோ வசூல் பண்ணி நினைச்சுக்கிறாதீங்க. எதுக்கு இந்த வசூல் கேட்டா, இங்க சேர்கள்லாம் நீங்க வர்றவங்களுக்கு பத்தல, தெருவில் உணவு வாங்க வேண்டி இருக்குது, நாளைக்கு ஒரு 200 சேர் வாங்க வேண்டி இருக்கு. உங்களுடைய வசதிகளுக்கு தான் இதை கூட. நீங்க என்னென்ன செய்றீங்களோ அதெல்லாம் இந்த விளக்குகளாகவும் ஜெனரேட்டர்களாகவும் ஜெனரேட்டர்களாகவும் கரண்ட் போனா கூட இன்னைக்கு நமக்கு பாதிக்காது. நம்ம எல்லாம் உங்களுடைய அந்த கேசட் ரன் பண்றதுக்காக வேண்டியும் லைப்ரரியா கொடுத்து அதுக்குத்தான் தவிர வேற யாருக்காக வேண்டியும் இந்த வசூல் பண்ணப்படல. சரி, அப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப என்ன பண்ணிருக்காண்டா அல்லாஹ், நம்ம காதுக்குள்ள ஒரு அரைவட்டம் வழங்குதுல, ஒரு இரும்பு குழாய இப்படி, அதாவது அந்த யூ மாதிரி வளைச்ச இரும்பு குழாய் பார்த்திருக்கீங்களா? இரும்பு குழாய், ஒரு குழாய், அது யூ மாதிரி வளைக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு 3 குழாய்களை எல்லாம் வளைச்சு விட்டுருக்கான், காது உள்ள இருக்குது. அது எவ்வளவு பெருசா இருக்குன்னா ஒரு மயிலை விட மெல்லிசா இருக்கு. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு மோதிரம் இருக்குல்ல, பாதி அறுத்துட்டீங்கல்ல,
பாதி அறுத்த பிறகு பாதி வட்டம் இருக்கும்ல, அது ஒரு குழாய் வடிவம், உள்ளுக்குள்ள ஓட்டை இருக்குது. அவன் மயிறு மாதிரி ஒரு குழாய் ஒண்ணு போட்டு மயிறு மாதிரி ஒரு கம்பி எடுக்கிறான். வைங்களா, மயிறு மாதிரி ஒரு ரப்பர் குழாய் எடுக்கிறான். மயிறுடைய கணத்துக்கு, மயிறுடைய முடியுடைய கணத்துக்கு எடுக்கிறான். அது உள்ள ஓட்டையெல்லாம் இருக்குது, அது குழாய் இருக்குது, அது அப்படி வளைக்கிறான். அது மாதிரி ஒரு 3 சாமான ரெடி பண்ணப்பட்டிருக்கு. அந்த 3 உள்ளக்கும் ஒரு திறமை இருக்குது. அந்த குழாய்க்குள்ள முடி எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கிறீங்க, அது உள்ளக்கு ஓட்டையா, அது உள்ளக்கு ஒரு திரவமா, அப்படி ஒரு 3 திரவ வளையம் போட்டு அதை காதுல ஒட்டி வச்சுக்கிறான். அல்ல அப்படி இப்படி இப்படி 3 இடத்துல ஒட்டி இருக்குது. அதுல பல பிரச்சனைகள் இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு அல்ல ஒட்டி வச்சிருக்கான். அந்த காதுக்குள்ள இருக்குதுங்க. அது உள்ளக்கு ஒரு திரவம் ஒண்ணு இருக்குது. அதை சுத்தி லட்சக்கணக்கான மயிர்கள், மல்லிய முடி, முட்டினாத ஒரு வயர் மாதிரி கனெக்ஷன் கூடாது, சிக்னல் அனுப்பக்கூடிய முடியாது, அந்த மாதிரியான மயிர்களை வச்சிருக்கிறான். அது என்ன பண்றதுன்னா, நம்ம பேலன்ஸ் பண்றோம்ல, இப்படி குனியும் போது அந்த திரவம் என்ன செய்யும், ஒரு திரவம் கொஞ்சம் இடவெளி விட்டு இந்த பாதரசம் போட்டீங்கன்னா இப்படி மேல வரும், இப்படி கீழே வரும். அந்த பாதரசம் பார்த்திருக்கீங்களா, அந்த ரச தரமட்டம் பார்ப்பாங்களே, தரைக்கு மட்டம் பார்க்கறதுக்காக வேண்டி ஆசாரிகள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதுல பாதரசம் வச்சிருப்பாங்க. இப்படி வச்சோம்னா மேல இருந்துச்சுன்னா தர வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். அந்த ரசம் அப்படி நடுவுல இருந்துச்சுன்னா அது கரெக்டா இருக்கு, தர கரெக்டா இருக்குது. இப்படி தூக்குனாப்புல இருந்து கொஞ்சம் ஏத்தணும், இப்படி கொஞ்சம் இறக்கணும், தரையை கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அந்த ரசமட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ரசமட்டம் மாதிரி போட்டு வச்சிருக்கான். இந்த 3 இடத்துல வச்சிருக்கான். அதை வந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம குனிகிறோம்ல, குனியும் போது ஒவ்வொரு ரசமும் ஒவ்வொரு டைரக்ஷன் வருது, அப்படி ஏறுது. அப்ப மூளை சொல்லுது, இந்த பேலன்ஸ் உடம்புல சக்தி அங்கிட்டு கொடு, இந்த பக்கம் ஜாஸ்திக்க குனிய போறாங்க, இந்த ரசம் ஒரு மாதிரி குறையுது, அங்கிட்டு பக்கம் விழுந்துருவாங்க, இந்த பக்கத்துக்கு பேலன்ஸ் கொடுன்னு ஒரு கமாண்ட் கொடுக்குது. இந்த ரசம் மட்டும் தான் அவனும் தீர்மானிக்குது. அந்த காதல உள்ள 3 வளர்த்தை எடுத்து விட்டோம், முடிஞ்சு வச்சுக்காத, எவனால நிக்க முடியாது, எவன் நிக்க முடியாது. ஒரு பொம்மை எப்படி கீழே விழுந்துடும் அப்படித்தான், உங்களால நிக்க முடியாது. நீங்க நிக்கிறத வந்து மூளையில அங்க இருந்து கூட கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, 2 காதலையும் 3 வளையத்தை போட்டு விட்டு உள்ளுக்குள்ள அந்த வளையம்ங்கிறத சொல்றது எப்படி சொல்றேன், அது எவனாலையும் பார்க்கல. ஒரு 1000 மடங்கு பெருசுபடுத்தி பார்த்தோம்னு சொன்னா ஒரு சின்ன மோதிரத்தினுடைய பாதி சேர்த்துக்கு தெரியும், ஒரு 1000 மடங்கு காட்டணும்னா. அப்ப அந்த மாதிரியான வளையத்துக்குள்ள ஒரு திரவத்தை விட்டு அந்த திரவத்தை வந்து அப்படி திரவத்தை 3 இடத்துல வச்சிருக்கலாம். 3 இடத்துல உள்ளதை கணக்கு பண்ணுது. இது வந்து இத்தனை டிகிரி சாஞ்சிருக்குது, இந்த வளையத்துல உள்ளது வந்து இவ்வளவு டிகிரி சாஞ்சிருக்கு, 75 டிகிரியா இருக்குது, அது ஒரு 60 இருக்குது, இது ஒரு 30 டிகிரிக்கு போகுது. 3 கணக்கு பண்ணா இவனுடைய இந்த பொசிஷனுக்கு போறான், இவன் இத்தனை கிலோ அளவுக்கு குறைய கணக்கு பண்ணிவிடுது. இதை வச்சுக்கிட்டு 3 டிகிரி அப்படி சேர்த்து கணக்கு பண்ணும்போது இவன் வந்து இவ்வளவுதான் குனிவான், இல்ல இவன் இன்னும் கொஞ்சம் குனிய போறான், இவன் இந்த நிலைக்கு போயிட்டான், இப்ப வந்து விட்டா பிறண்டுவான், புடிச்சு நிப்பாட்டு, அவன் பேலன்ஸ் வெயிட் வாங்க ஏத்து அப்படின்னு சொல்லி அந்த காலுக்கு ஸ்டெடியை பண்ணி விட்டு, நீ உறுதியா நின்றுக்க, உனக்கு இழுக்க போறான், இப்ப பலம் அமைக்க உனக்கு பிறட்டிடுவான் இல்லாட்டி அப்படிங்கிற அளவு காலுக்கு ஒரு கமாண்டை கொடுத்து அமைக்க வச்சுவிட்டு இவன் அப்படி குனியும் போது அப்படி மென்மை அப்படி குனிகிற மாதிரி ஆக்கி இவ்வளவு வேலையும் எது பண்ணுதான், எது இயற்கைங்கிற, இது என்ன இயற்கைங்கிற, நீ இவ்வளவு பெரிய சின்ன ஒரு பொருளை படைச்சு அதுக்குள்ள இப்படி ஒரு ரசாயனத்தை அமைச்சு அதை வந்து கண்காணிக்கக்கூடிய பொருள்களை வச்சு ஒவ்வொரு அளவுக்கு நம்ம இப்படி சாயிற, இப்படி சாஞ்சா அந்த இந்த சாய்வுக்கு அந்த ரசாயனம் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். 3 குழாயில உள்ளதுமே அது லெப்டா ரைட்டா 2 சிக்னல் போகும். 6 சேர்ந்து ஒரு கணக்கு பண்ணி இந்த இப்படி இருக்கிறான், இவன் இப்படி விட்டோம்னா என்ன செய்வான், அப்படி சாஞ்சிருவான். சாயாத அளவுக்கு அதை மட்டும் சாய்ச்சி விட்டு இதை இங்கிட்ட அமுக்கு, இதை மட்டும் இப்படி சாய்ச்சி விட்டு இது வேற பொருள் இப்படி சாய்ச்சா பிறன்று மனுஷன் மட்டும் இப்படி சாயிறான். இந்த பக்கம் வெயிட்ட கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ சேர்க்கிறான், ஒரு 1.5 கிலோ இருக்குமா மண்டல மூளை மட்டும். அப்ப 1.5 கிலோ மூளையோட இப்படி சாயும் போது 1.5 கிலோ சாய்ந்தா என்ன ஆகும், 1.5 கிலோ ஒரு பொருள். அப்ப 1.5 கிலோ ஒரு மனிதனுடைய தலைவர் மூளை மட்டும். மற்ற பொருள்லாம் சேர்த்தீங்கன்னா அது ஒரு 3 கிலோ தேரும். மொத்தமா தலையத்துக்கு அறுத்து இடம் போட்டீங்கன்னா ஒரு 3 கிலோ தேரும். 3 கிலோ இந்த வெயிட்ட வந்து ஒரு சைடு சாச்சிங்கன்னு வைங்க, பெறலணுமா இல்லையா? ஒரு பொம்மையில 3 கிலோ ஒரு பக்கம் பிறண்டுச்சுன்னா என்ன ஆகும், பிறண்டு விழுந்துரும். அப்ப நீங்க 3 கிலோ தலையை மட்டும் இப்படி திருப்புறான், தலையை திருப்பினா இங்கிட்டு தான் விழுற வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே அது எதை வச்சு கண்டுபிடிக்குதான், அந்த ரசாயன திரவம் 3 குழாய் இருக்கு பாருங்க, சின்ன மண்டி மயிர் மாதிரி குழாய், அதுல இருக்கு ரசாயனத்தினுடைய ஏற்ற இறக்க அந்த வளைவு எங்க கேப் விழுவுது இப்படி இருக்குல்லங்க, இப்படி அந்த கேப்போட ரசாயனம் இருக்கும். இப்படி அந்த வெற்றிடம் இங்க வந்துடும், இப்படி வெற்றிடம் வந்து நடுவுல நிற்கும், இப்படி அந்த வெற்றிடம் இங்க வந்து ரசம் இங்க இறங்கிடும். இப்படி 3 இருக்கும். 3 அப்படி கால்குலேஷன் பண்ணி இவன் இங்கிட்ட தான் அவ்வளவு வாய்ப்பு இருக்கு, இங்கிட்ட நல்லா அழுத்தமாகி காலை இங்கிட்ட பொசிஷன் ஸ்ட்ராங் படுத்து, உடம்புடைய வெயிட்ட போய் அங்கிட்டு போய் கொடு,
ஒவ்வொரு வினாடிக்கு இந்த ஆர்டர் வந்துகிட்டு இருக்குது. இது மொத்தம் சொல்லி வச்சுட்டு போறது இல்ல. அப்ப ஒரு செகண்ட்ல கால்குலேட் அம்புட்டு பண்ணிப்படுது. எப்ப பண்ணது இது? இப்படி திரும்பி நான் திருப்புறேன். 1.5 மணி நேரத்துக்கு தகவல் கொடுத்து நான் திருப்புறது இல்ல. நான் நினைமா 10-20 தலையை திருப்புவேன். அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணு சொல்லிட்டா செய்யறேன். அப்படி செய்யறது இல்ல. திரும்பி பிடிங்கிறேன். செஞ்ச அடுத்த செகண்ட்லயே இப்படி கால்குலேட் பண்ணி இல்ல கணக்கு பண்ணி இதுக்கு இந்த மாதிரி தான் இவனை நிப்பாட்டி வைக்கணும், இதுக்கு இந்த லெவல்ல இவனை ஆக்கணும் உழுவ மாட்டான்னு சொல்லி ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணி விட்டுருக்குன்னு சொன்னா இந்த வேலை நடக்குதப்பா. உதாரணத்துக்கு சொன்ன நிக்கிறது மனிதனுடைய சாதாரண செஞ்சு மத்த ஆடு மாடுக்கெல்லாம் இது கொடுக்கல. அதுதான் 4 காலம் வச்சு விட்டான். 4 காலம் எதுக்கு வச்சுக்கிறான்? 2 காலம் நிக்கும். அதுக்கெல்லாம் பேலன்ஸ் கிடையாது. உனக்கு மட்டும் என்ன செய்யறான்னு கடை இப்படி ஒண்ணு கொடுத்து இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல சாயிறது போறதை கொண்டு கரெக்டா உன்னை அப்படி நிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கான். ஒரு நாளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வினாடிக்கு முடிவு சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த காலத்துக்குறான் அங்கிட்டு வெயிட்ட கொடு, இந்த காலத்துக்குவான் இப்படி சாஞ்சிக்க, இப்படி தூக்குவான், அப்படி தூக்குவான். ஒரு வினாடிக்கு செகண்ட் வேகமா ஓடக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வினாடியுடைய மைக்ரோ வினாடிகளையும் உத்தரவு வந்துகிட்டே இருக்கு. இப்ப ரசம் எப்படி மாறுது, இப்ப எப்படி மாறு சொல்ற கூட லேட் ஆகும், சொல்ற விட வேகமா சொல்லி காட்டு. நான் லேட்டா சொல்றேன், சொல்றதை விட லட்சம் மடங்கு வேகமா உத்தரவு வந்துகிட்டே இருக்கு. மட்ட கமாண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வினாடி நேரத்தில் ஓடும் பொழுது அவன் உடம்புல பல மாறுதல்கள் ஏற்படுது. அது எல்லாம் விழுந்துருவானுங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவையும் ஒரு சின்ன மயிறு போன்ற ஒரு 3 துண்டுல வச்சிருக்கிறானே, வைக்கப்பட்டிருக்குது. இது என்னடா, இது என்ன இயற்கை? இது இயற்கை இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது சாதாரண இந்த டேப்பு தன்னால உருவாகாதுங்கிற இதை விட எத்தனை மடங்கு தொழில்நுட்பம் இருக்குது, எத்தனை மடங்கு அதிசயம் இதுக்குள்ள இருக்குது. அப்ப இதை ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், கண்டிப்பா இதெல்லாம் மிகப்பெரிய சூப்பர் பவர். நம்ம பக்கத்திலே உள்ளவங்கிறவன், பக்கத்திலே உள்ள மனிதன் இதை கண்டுபிடிக்கிறான். இது ஆடு, இதை நான் உங்கள்ட்ட சொல்றேன், இதை நம்ம அந்த ராமசாமி ஊர்ல மாடு வளர்க்கிறாருல, அதான் கண்டுபிடிச்சுன்னா ஒத்துக்கிறீங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்பீங்க. ராமசாமி வீட்டு மாடுல இதை கண்டுபிடிக்காது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விவரம் உள்ளவன் கண்டுபிடிச்சிருக்கணும், ஒரு ஜீனியஸ் அப்படின்னு இருக்கணும். அல்ல 7ஆம் கிளாஸ்ல 15 வருஷம் படிச்சானே அவன் தான் கண்டுபிடிச்சான். அவன் எப்படி கண்டுபிடிப்பான் சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப நம்ம என்னத்தை வழங்குறோம்? ஒருத்தன் இருக்கிறாங்கிறது மட்டும் வழங்கல, அவன் எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறான், எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப உள்ளவனா இருக்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு இயங்கக்கூடியவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவன் தான் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறான். இதை பார்த்துட்டு இதை கண்டுபிடிச்சவனை வழங்குற மாதிரி, இதை பார்த்துட்டு இதை தயாரிச்சவன் வழங்குற மாதிரி, இதை பார்த்துட்டு இதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒருத்தர் இருக்கான்னு விளங்குறது பகுத்தறிவுக்கு எதிரானதா? பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமா? இது ஒரு சாதாரண இந்த ஒரு விஷயம். பாக்குறீங்க நீங்க மூளை பாத்திருக்கீங்களா? ஆட்டு முள்ளா சென்றிருப்பீங்க. மூளை இருக்குல்ல, வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க. மூளைண்டா என்னது? மூளையில இருந்து காது மூக்கு அம்புட்டுக்கு வாங்க. மூளைங்கிறது என்ன? அது கொஞ்சம் பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு. மண்டை அறுத்து பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு அழுக்கு கூடையில இருக்கிற மாதிரி அழுக்கு படிஞ்சு போய் செலவு தெரிய சுருட்டி போட்ட மாதிரி இருக்கும். இதான் அந்த மூளை. இதை என்ன இதெல்லாம் ஒரு பொருள் நினைக்கிறீங்க? மூளைக்கு உள்ள எத்தனை பொருள்கள் இருக்கு தெரியுமா? முதல்ல மூளை இருக்குத, மூளைக்கு உள்ள எத்தனை பொருள்கள். ஒரு மூளை உதாரணம் எடுத்துக்கிறோமே, மூளையில ஒரு 2 இன்ச்சு 4.5 மில்லிமீட்டர் 2 இன்ச்சு அளவுக்கு மேல கவர் பண்ணிருக்கு. மூளையில உள் மூளை தனியா இருக்குது. மூளைக்கு மேல என்ன இருக்கும்? மண்டையை உடைச்சு பார்த்தோம்னா மூளைக்கு மேல ஒரு கவர் இருக்கும். அந்த கவர் ஒரு 4.5 மில்லிமீட்டருக்கு போகும். ஒரு 2 இன்ச்சு கணத்துக்கு ஒரு கவர் போட்டு வச்சிருக்கோம். அந்த கவருக்குள்ள என்ன இருக்கும் கேட்டா நரம்புகளா இருக்கும். கவருக்குள்ள எவ்வளவு இருக்கு? நரம்புகளா இருக்கும். உங்களுக்கு என்ன ஒரே பொருள் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு நரம்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு பார்த்தா அந்த மூளைக்கு உள்ள கவர் இருக்குல்ல, அந்த ஒரு 2 இன்ச்சு கவர், அதுல 1 இன்ச்சு அளவுக்கு அப்படி கட் பண்ணி மேல உள்ள கவரை மூளைய 1 இன்ச்சு அளவு கவர் பண்ணி அதுல உள்ள நரம்பை மட்டும் அப்படி பிரிச்சு இழுத்துக்கிட்டே போனோம்னு சொன்னா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா? எவ்வளவு தூரம் போகும்? இந்த மழை வரைக்கும் போக எவ்வளவு தூரம் போகும்? இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் அப்புறம் திரும்பி வந்துடும். 16,000 கிலோமீட்டர். எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது? இந்த மனிதனுடைய இந்த மூளை இருக்க, அந்த மூளையில மேல பகுதி இருக்க மேற்பட ஒரு மூடி போட்டிருக்காங்க அல்ல, இந்த சவு மாதிரி அந்த நரம்பு பந்து, அதுல ஒரு 2 இன்ச்சுக்கு உள்ள 2 இன்ச்சுக்கு உள்ள அகலத்தை எடுத்து 1 இன்ச்சுக்கு வெட்டினா, 1 இன்ச்சு அளவுக்கு வெட்டி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 1 இன்ச்சுடைய துண்டை எடுத்துக்குள்ள நரம்பை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு போகுதான்? 16,000 கிலோமீட்டருக்கு போகுது.
மொத்த மண்டையை எடுத்துக்கிட்டு நீங்க நரம்பு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த மூளையில உள்ள மேல உள்ள கவர் இருக்க அதுல உள்ள நரம்புகளை எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த பூமி இருக்குல்ல, பூமி உருண்டை ஒரு மண்டையில உள்ள மூளை, அம்புட்டு மனுஷனுக்கு மூளை நான் சொல்லல, ஒரே ஒரு மனுஷ மண்டையில உள்ள மூளையை எடுத்து அந்த மேல போட்டுக்கிற கவர் இருக்க அதுல உள்ள நரம்பு எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா இந்த பூமிக்கு சுத்தி ஒரு 10,000 தடவை சுத்திடலாம். எத்தனை சுத்திடலாம்? 10,000 சுத்தலாம் பூமியை. இவ்வளவு பெரிய உருண்டைய பூமியை ஒரு மனுஷ மூளை இப்படி கொண்டு போனா ஒரு சுத்து, 2 சுத்து, 3 சுத்து எவ்வளவு சுத்தலாம். அப்ப அந்த நரம்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிப்பாரு. இந்த பூமியின் மீது 10,000 தடவை சுத்துற அளவுக்கு உள்ள நரம்பு பந்துகளை இவ்வளவு சின்ன இடத்துக்குள்ள வச்சிருக்கிறான்னு சொன்னா அதுல எவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கணும், எவ்வளவு நீ என்னமோ ஒரு சில திங்க ருசியா இருக்கு போயிடுற மூளை, அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குது, அவ்வளவு நரம்புகள். அதுக்கு உள்ளக போனீங்க என்று சொன்னா அதற்குரிய செல்களை வச்சிருக்கிறான். செல்கள் பல பொருள்களுடைய தொகுப்பு தான் மூளை. இதெல்லாம் ஒரே பொருள், ஒரே இதா இயங்கக்கூடியது, இதெல்லாம் ஒரே ஒரு இயக்கம் தான் இருக்கு. அங்க என்னன்னு கேட்டா எத்தனை செல்லுன்னு பாருங்களேன். நம்ம மூளை இருக்குல்ல, மூளையில உள்ள செல்களை ஒவ்வொரு செல்லையும் மண் இருக்குல்ல, மணல் எவ்வளவு பெருசாங்க இருக்கும்? ஒரு கடுகுல காவாசி இருக்குமா உதாரணமா இருக்கும். அந்த மணல் அளவுக்கு ஒரு செல்லை பெருசாக்குனீங்கன்னு வைங்க. நம்ம மூளையில் இருக்கிற செல் இருக்க அந்த செல்கள்ல ஒரே ஒரு செல்லை எடுத்து மணல் அளவுக்கு பெருசாக்குனீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய எல்லா செல்களையும் மணல் அளவுக்கு பெருசாக்குனீங்கன்னு சொன்னா நம்ம கார்பரேஷன் லாரி கொள்ளாது, அவ்வளவு பெருசு. அப்ப ஒரு மணல் அளவுக்கு ஆக்கினாலும் அந்த லாரி கொள்ளாதான், அவ்வளவு செல் இருக்கு. உங்களுக்கு அதை விட கோடி மடங்கு சின்னதாக்கி வச்சிருக்கான். ஒரு செல் என்பது எவ்வளவு சின்னதா இருக்குண்டா, உள்ளக்க ஒரு மணலை கோடி துண்டு ஆக்கினா எவ்வளவு இருக்கு, அதை விடவும் சின்னதாக்கி வச்சிருக்கோம். அப்படி சேர்த்து வச்சுக்கிறான். ஒவ்வொன்னும் தனித்தனியா செயல்படுது. ஒவ்வொன்றுல இருந்து கமாண்ட் வந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொன்றுல இருந்து உத்தரவு பாஸ் ஆகிட்டு இருக்குது, ஒவ்வொன்றுல இருந்து மைக்ரோ சிப்ஸ் இருக்க இவன் கண்டுபிடிக்கிறானே. இதெல்லாம் ஒண்ணுக்கு முதல்ல அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்க சொல்லவே முடியாது. அப்ப என்ன எங்கனுக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சின்ன 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 செல்களை கோடானு கோடி வச்சிருக்கான். இத்தனை கோடி எண்ண முடியாது. அவ்வளவு செல்களுடைய தொகுப்புகள் தான் மூளைங்கிறது. ஒவ்வொன்றும் தனித்தனியா இயங்கிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றும் தனித்தனியா பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றும் தகவல்களை பரிமாறுவதற்கு துணை செய்யுது. அப்படியான ஒரு அதிசயத்தை இந்த மூளைக்குள்ள வச்சிருக்கான் பாருங்க. அதுலதான் மனுஷனே இருக்கிறான். அப்ப அந்த மூளையை ஒருத்த வந்து அப்படி பிரிச்சு ஆய்வு பண்ணி பார்த்தான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் உடைச்சி அதுக்குரிய கருவிகளை வச்சு அதை பெரிதுபடுத்தி அதை வந்து ஆய்வு பண்ணான்னு வைங்க. இவ்வளவா உள்ளக்க எப்படி இவ்வளவு வைக்க முடிஞ்சு? ஒரு மனுஷன் உள்ளதை கொண்டு ஒரு உலகத்தை அடைக்கலாம் போல இருக்க. அவ்வளவு சின்னதாக்கி இருக்கிறான். அல்ல சின்னதாக்குறான், இன்னும் சின்னதாக்குறான். அதை வந்து ஒரு மணல் சைஸுக்கு ஆக்கினான்னு வைங்க. ஒரு மனுஷனை வந்து தமிழ்நாடு சைஸுக்கு படைக்கணும். ஆமா, ஒரு மனுஷன் எவ்வளவு பெருசா இருக்கணும். ஆமா, மண்டை மூளை மட்டும் லாரி ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெருசா இருப்பான்? ஒரு குறைஞ்ச மெட்ராஸ் எவ்வளவா இருப்பான்ல, ஒரு மனிதன் எவ்வளவு பெருசா இருக்கணும்? மெட்ராஸ் சைஸுக்கு ஒரு மனுஷன் இருப்பான். ஏன்னா மண்டை மட்டும் இந்த மண்ணடி அளவு இருக்கணும், அப்பதான் வைக்க முடியும். அப்ப இப்படி அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம இயங்குறதுக்காக வந்து எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா அவன் சொல்படி உள்ள என்ன அமைக்கப்பட்டிருக்குன்னா ஏராளமான செல்கள் இயங்குவதற்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக்கி ரொம்ப சிப் பண்ணி இன்னும் சிப் பண்ணி அது இருக்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு பொருள் சொல்ற அளவுக்கு அது மாதிரி சிப் பண்ணி வச்சிருக்கிறான. அது வந்து இதை வச்சு நீ என்ன வழங்குற? இந்த தொழில்நுட்பத்துக்கு சொந்தக்கார யாரு? இயற்கையா வந்துட்டு இதெல்லாம் புல மெல்லிசாக இந்த பூமியை 10,000 தடவை சுத்துற அளவுக்கு உள்ள ஒரு பொருளை கொண்டு இதுல அற்பமா வச்சிருக்கிறானப்பா. புல மெல்லிசாக எப்படி இயற்கை தன்னால உருவாகும்? புல பெரிய அதிசயமான ஒரு ஏற்பாடு எப்படி மண்டைக்குள்ள ஏற்படும் அப்படின்னு ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டான். கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் செய்ய மாட்டான். சுப்ஹானல்லாஹ் எப்படி இது கண்டிப்பா இருக்கிறான். இல்லாமல் நம்மளுக்கே இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் நம்ப வேண்டி இருக்குது. சாதாரண ஒரு பொருளை படைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு மகா 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 சர்வ சக்தன் இல்லாம இது நடக்காது அப்படின்னு விளங்கிக்கிற முடியும். மூளை அப்படி. அந்த மூளைக்குள்ளங்க ஒரு பட்டாணிக்கல்ல சைஸுக்கு ஒரு பொருள் இருக்குது மூளை உள்ளக்க. அந்த பட்டாணிக்கல்ல தான் உங்களை எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. மூளைங்கிறது அதான் மூளைக்கு ஜீவனாரு. அந்த பட்டாணிக்கல்ல இருந்தா கோவப்படுன்னு உத்தரவு வருது, சிரின்னு உத்தரவு வருது, அழுவுன்னு உத்தரவுப்படுது, இந்த பொம்பளை பார்த்தோன்னா கண்ணறின்னு உத்தரவு வருது, கள்ளக்காட்டுன்னு உத்தரவு வருது, எல்லாம் குடுன்னு உத்தரவு வருது, குடுக்காதன்னு உத்தரவு வருது. எல்லாம் எங்க இருந்து வருது?
ஒரு பட்டாணி கல்லைக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. அந்த மூளைக்குள்ள இவ்வளவு கவரும் பண்ணி இவ்வளவு கனெக்ஷனையும் கொடுத்து ஒரு பட்டாணி கல்ல சைஸுக்கு ஒரு பொருளை உள்ள வச்சு அது உள்ள என்ன அங்க இருந்து கனெக்ஷன் வருது. எப்படி வருது? இந்த மூளையில இருந்து ஒரு தண்டு கனெக்ஷன் கொடுக்கணும்ல. நம்ம முனிசிபாலிட்டி பார்த்திருப்பீங்க, வயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது அதை வந்து மேலெல்லாம் போட்டு பார்த்தாங்க, சரியா வரல. அதுக்காக இப்ப என்ன பண்ணிட்டான், கீழே தோண்டி இப்ப எல்லாம் கேபிள் எல்லாம் உள்ள வருது, கீழே தோண்டி பாதாளத்துக்குள்ள குழாயில வச்சு என்ன செய்யறான், அது மாதிரி சேஃப்டியான ஒரு இடத்துல வைக்கிறான். வச்சியும் கூட என்னென்னமோ பண்ணி கணத்தை தான் போட்டு கூட உள்ள கட்டாயி போயிடுது. அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? இந்த மூளை தான் மனுஷனை இயக்குது. இங்க இருந்து எல்லா உறுப்புக்கும் கனெக்ஷன் இருக்கணும். மூளையில இருந்து இந்த இடத்து வரைக்கும் கனெக்ஷன் இருக்கணும். மூளை இந்த இடத்துல ஊசினால குத்தினா வலிக்குதுல, வலிக்குன்னு சொல்றது அங்க தொடர்பு சொல்ல முடியும். அப்ப எல்லா இடத்துக்கும் மூளை கனெக்ஷன் இருக்குது. எப்படி இந்த கனெக்ஷன் கொடுக்க தெரியுமா? மூளையுடைய கடைசியில் அப்படி ஒரு நரம்பு அப்படி தண்டு அப்படி இழுத்துட்டு போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நரம்புகள் அப்படி ஒரு முதுகுத்தண்டுங்கிறீங்களே, அது நீங்க என்ன குனிகிறதுக்கு நிமிர்றதுக்குன்னு சொல்றீங்க, அதுவும் வாஸ்தவம் தான். குனிய நிமிர பேலன்ஸ் பண்ண எல்லாத்துக்கும் அந்த முதுகுத்தண்டு உதவுது. அந்த முதுகுத்தண்டுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கும், குழாய். முதுகுத்தண்டுக்கு உள்ள விடுறான்ல மெயின் கேபிள், அதான் மெயின் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. மூளையில இருந்து இருக்கிற மெயின் கேபிள் அப்படி இந்த முதுகுத்தண்டுக்குள்ள இப்படி ஒரு ஓட்டை இருக்கும், அது உள்ள கழுத்திலிருந்து அப்படி இறங்கும், உள்ள அப்படி இறங்கி உள்ள வரைக்கும் வரும். வந்து அங்கிருந்து சைடு கனெக்ஷன், கைக்கு கனெக்ஷன், காலு கனெக்ஷன், முட்டுக்காலு கனெக்ஷன், ஹார்ட் கனெக்ஷன், நுரையீரல் கனெக்ஷன், கல்லீரல் கனெக்ஷன், வயிற்று கனெக்ஷன், சிறுநீரகத்துக்கு கனெக்ஷன், எல்லாத்துக்கும் கனெக்ஷன். அந்த மெயின் ஒன்று அடிச்ச வயர் கட்டாயிரம் இல்லாட்டி என்ன ஆகுறது, அடிக்கடி ஒன்னு ஆகக்கூடாதுக்காக வேண்டி இதுக்கு சரியான ஓட்டு பாதுகாப்பு வச்சு மேல முடிய வர முளைக்க வச்சு அதுக்கு மேல அந்த ரப்பர் பந்து மாதிரி வச்சு அதை சேஃப்டி பண்ணி விட்டு இந்த கனெக்ஷன் கட்டாயிட்டு என்ன பண்றது? உங்களுக்குள்ள கனெக்ஷன் கட்டாயி போச்சுன்னா 60 வெட்டான் ஒருத்தன் எலும்பு மேலேதான் போடும், வயருக்கு ஒண்ணு ஆகாது. மெல்லிய வயர், கோடிக்கணக்கான வயர்கள் அந்த முதுகுத்தண்டுக்குள்ள இருக்குது. அப்ப இது வலிக்கும் துடிப்பான தவிர அந்த கனெக்ஷன் அந்த ஒரு இடத்துல தான் கட்டாகும். மெயின் கட்டாச்சு வைங்க பாதி உடம்புக்கு செயல்படும், கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. அந்த மெயின் வயர் இருக்க அங்கிருந்து அந்த வயர்கள் தனித்தனியா பிரியும். இப்படியாக அந்த சேஃப்டியான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வச்சு இது எதுவும் இதெல்லாம் என்னடா இது எவ்வளவு ஒண்ணு செய்ய முடியுமா, இயற்கை அமையுமாங்கிற. இந்த இடத்துல என்ன ஆபத்துகள் அதிகம் வரும், இந்த இடத்துல அடிபட்டா வீணா போயிடக்கூடாது, இதுதான் மெயின் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தகுந்த மாதிரி வச்சு அதுக்குள்ள அப்படி எலும்பு உறுதியான மனித உறுப்புல உறுதியான எலும்பு, அந்த எலும்புகளை கொண்டு அப்படி கவர் பண்ணி அதுல இருந்து கனெக்ஷன் அப்படி பிரிஞ்சு போறதா மனுஷன். எல்லா உத்தரவோடு தலையிலிருந்து கனெக்ஷன் ஆரம்பிச்சு மெயின் பாக்ஸ் தான் இங்க இருந்து கனெக்ஷன் ஆரம்பிச்சு நரம்புகள் அப்படி மொத்தம் ஒரு தொகுத்து கொண்டு வந்து முதுகுத்தண்டுல முதுகுத்தண்டு கடைசி கூட இருக்காது, பாதிக்கு தான் இருக்கும். பாதி வரைக்கும் அந்த கனெக்ஷனை வச்சு அதுல இருந்து மெல்லிய வயர்களா எடுத்துக்கிட்டு போய் இங்க வரைக்கும் வந்து இங்க உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் அங்க உள்ள கனெக்ஷன் ரத்தத்தை அதிகமா விடு, இந்த இடத்துல கம்மியாக்கு, இந்த இடத்துல காய வச்சு விடு, நிப்பாட்டு ரத்தம் அடுத்த ஓடிக்கிட்டு நிறுத்தின உத்தரவு போறதுன்னு இல்லாட்டி அதுல செத்து போயிடுறானே, காயமற்ற உடனே அந்த இடத்துல ரத்த சப்ளை நிப்பாட்டணுமே. ஏற்கனவே உள்ள கமாண்ட்ல வந்துச்சு அந்த ரத்தம் தான் வரும். அப்புறம் நினைஞ்சிரு நின்று ஆர்டர் நிறுத்து வேலையை ஓட்டம் இருக்குது, ஓடிக்கல எல்லாருக்கும் வெளியே போயிடும், நிப்பாட்டு அங்கிருந்து கமாண்ட் வரும். ஏற்கனவே போன ரத்தத்தோட போயிடும். அப்புறம் அதனால காஞ்சி போய் கரெக்டா மர சப்ளை கொடுக்கணும். அந்த இடத்துல பவர் மின்சாரத்தை கட் பண்றாங்க, வயர் சரியில்லைன்னு கரண்ட கட் பண்ணி பீசர் வந்து வேலை பார்க்கறான். அப்ப இங்க கட் ஆயிடுச்சு, இப்ப சப்ளை விட்டா ரத்தம் வெளியே போயிடும், காலையில் வருவான். நிறுத்து இந்த கைப்பக்கம் சுலவா கொடு, பிரஷர் கம்மியாக்கு, இயங்கும் கை வேலை செய்யணும், முத்தமாரி பட்டு போயிடக்கூடாது, லைட் லேசா கொடு, இன்னும் நரம்பு பக்கத்து போகாம கொடு அப்படின்னு காஞ்சவன அப்படி சேர்ந்த பிறகு சீராயிருக்கு ஒழுங்கா கொடு, இதெல்லாம் கண்காணிக்கணும்ல, எல்லாம் மேல இருந்து கமாண்ட் வரும். அப்ப இவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு படைப்பை தான் மனசு வரைக்கும் நல்லா இருக்குங்கிறான். உன்னை சிந்திச்சு பார்ப்பா, உனக்குள்ள எவ்வளவு அதிசயங்கள் நிகழ்ந்து யோசிச்சு பாரு. எப்படி எல்லாம் அதிசயம் நிகழ்ந்து ஒவ்வொரு போகனா எடுத்து பாருங்க. இந்த மூளையை மையமா வச்சுக்கிட்டு நீங்க கண்ணு, உங்களுடைய காது, உங்களுடைய வாய், உங்களுடைய மூக்கு, இதுக்குள்ள நிகழ்ற அற்புதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் பிரமிச்சு போக வேண்டி இருக்குது. கண்ணுல இருந்து ஆரம்பிங்க, முக்கியமான ஒரு உறுப்பு மனித உறுப்புகள் இல்லையே. இந்த கண்கள்ல இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வினாடியும் எத்தனை விதமான வேலை கண் நடந்துட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க, பாக்குறீங்க, பாக்குறதுல என்ன நிறைய பேர் வழங்கல. பார்த்தா என்ன, ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் படத்தை எடுத்து அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பிலிம் வேணும், எவ்வளவு நெகட்டிவ் வேணும், ஒண்ணும் இல்லைங்க, எவ்வளவு பேட்டரி போடணும், ஒண்ணும் போட வேண்டியது இல்ல. இப்ப நீங்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் படம் ஒரு பிளாஷ் அடிச்சுக்கிட்டே போகுது.
அதனாலதான் நான் இப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, இப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, இப்படிங்கிறது தெரியுது. எல்லா காட்சியும் ஒரு செகண்ட் கூட விடாமல் அவ்வளவு என்ன செய்யுது, பிலிம் ரோல் இல்லாம படம் போய்கிட்டே இருக்கு, உள்ள போய்கிட்டே இருக்கு. உள்ள போய் இப்படி ஸ்டோர் ஆயிடுது, உள்ள போய் என்ன செய்யுது, ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்ப ஒவ்வொரு காட்சிகளை என்னென்ன ஸ்டோர் ஆகுது, அசைவுகள் ஸ்டோர் ஆகுது, என்னுடைய உயரம் ஸ்டோர் ஆகுது, என்னுடைய நிறம் ஸ்டோர் ஆகுது, என்னுடைய பர்சனாலிட்டி நான் என்னவா இருக்கிறேங்கிறது ஸ்டோர் ஆகுது, நான் போட்டுக்கிற சட்டை ஸ்டோர் ஆகுது, எல்லாம் தனித்தனியா. கொஞ்ச நேரம் கண்டு இன்னைக்கு வந்து என்ன கலர் சட்டை போட்டார்னு கேட்டா, நீங்க போன பிறகு நாளை கேட்டா, நேற்று பேசினாரு என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு, ஒரு பச்சை கலர் மாதிரி போட்டிருந்தாரு, சொல்லவே இல்லையா? எப்படி சொல்றீங்க? நேரத்துல பாத்தீங்க, இப்ப பார்க்கல, நீங்க உள்ள இருக்குது ஸ்டோர் பண்ணி, உள்ள என்ன செய்யுது, போட்டோ எடுத்து அனுப்பி உள்ள வச்சிருக்குது. டக்குன்னு என்ன செய்யுங்க, நேத்தானே ஒரு பட்டன் தட்டுறீங்க, நீங்க அறிஞ்சு தட்டுறது இல்ல, கம்ப்யூட்டர் நடக்குது, தட்டின டக்குனு படத்தை கூட காட்டுது. நேற்று நடந்தா இந்த கண்ணாடி போட்டு போடலையா, நான் போட்டுங்க உடனே உடனே இதுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறது இல்ல, இங்க 24 மணி நடந்ததுல அப்படி யோசிக்கிறோம் இல்ல, ஒரு செகண்ட் சொல்லி கேட்ட உடனே நேற்று கண்ணாடி போட்டுதாரு இல்லையா, கண்ணாடி போட்டாரு உடனே எடுத்து காட்டுது. அப்ப அந்த படங்கள் அனுப்பி அனுப்பி எப்படி படங்கள் கேட்டா பாருங்க, வெளிச்சம் அதிகமாகுதா, அதிகமாகும் போது ஒரே மாதிரி போனதா இல்ல, கேமரா தப்பு பண்ணிடும், கேமராவோட வெளிச்சத்தை கொண்டாந்து வைங்க மூஞ்சி தெரியாது, ஒரு மாதிரியா போயிடும். அந்த கரெக்டான வெளிச்சத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுல யாரு உட்காந்து அட்ஜஸ்ட் பண்றது, அது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். கண்ணு என்ன செய்யும், வெளிச்சம் அதிகமா இருக்கும் போது அப்படி ஒரு சுருங்கி அப்படி பார்க்கும், வெளிச்சம் கம்மியா இருக்கும் ஒரு விரிஞ்சு பார்க்கும். அதுல ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் லென்ஸ் வச்சிருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஆகி அதனாலதான் மெல்லிய இருக்குன்னு நீங்க பாத்துருவீங்க. நல்ல வெளிச்சம் இருக்குன்னு அதுலயும் பாத்துருவீங்க. இதோட விளக்க அணைஞ்சு போய் மண்ணெண்ண விளக்க வச்சுட்டோம், அதுக்கு இதுக்கு வச்சுக்கலாம் எத்தனையோ 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு, 1000 மடங்கு பெருசு குறையுது. மண்ணெண்ண விளக்குல என்ன செய்வோம், இவர் தான் அவர் தாங்கிறீங்க. அப்ப அந்த அளவுக்கு கேமரா வந்து தப்பு பண்ணிடும், மனிதன் கண்டுபிடிச்ச கேமரா இருக்க தப்பு பண்ணிடும். அப்ப போய் நம்ம உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி கலரு எல்லாம் கரெக்டான கலர் தான் காட்டும். அப்போ என்ன செய்யும், கரெக்டான கலர் தான் காட்டுமே தவிர நீங்க வந்து இது கூட ஏமாத்தி வேற கலரை காட்டும், கருப்பு சிவப்பா காட்டிவிடும். என்னை கூட செகண்ட் காட்ட முடியும் டிவியில. நேர பாக்குறீங்க உங்க கண்ணு அப்படி அந்த கேமரா ஏமாறுற ஏமாறாது. இன்னத்தான் நீ வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சத்தை போட்டு வச்சாலும் சரி, அது என்ன நேச்சுரலோ அது அப்படி கரெக்டா காட்டும், நேச்சுரலா காட்டும். வெளிச்சத்தை குறைச்சாலும் காட்டும், டீப் லைட் வெளிச்சம் அப்படிதான் காட்டும், இந்த வெளிச்சம் அப்படித்தான் காட்டும், மண்ணெண்ண விளக்குல தான் காட்டும். அதுக்கு போதுமான வெளிச்சம் இல்லாட்டி மட்டும்தான் காட்டாம விட்டுவிடும், அவ்வளவு தெரியல இருட்டு அப்பதான் காட்டாது. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் எல்லா வெளிச்சத்துக்கும் ஏற்றவாறு அட்ஜஸ்ட் ஆகிக்கொண்டு கோடிக்கணக்கான இதுகளை ஒவ்வொரு செகண்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கு. அப்படி போகுது, படம் எடுத்து உள்ள போகுது, அங்கிருந்து எப்படி போகுது பாருங்க, அது ஒரு ஹிக்மத் சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம ஒரு பாக்குறோம், உங்களை வந்து கண்ணாடி நீங்க பாருங்க, உங்களே முகம் பார்க்கிற கண்ணாடில பார்த்தா எப்படி தெரியுங்க, லெப்ட் ரைட்டா தெரியும், ரைட் லெப்டா தெரியும், அப்படிதான் தெரியும். முகம் பார்க்கிற கண்ணாடில பார்த்தோம்னு சொன்னா லெப்ட் வந்து ரைட் ஆகிக்கிறோம், ரைட் வந்து லெப்ட் ஆகிக்கிறோம், அப்படிதான் தெரிய முடியும். அப்ப லெப்ட் ரைட்ங்கிறது வந்து அந்த பக்கத்துல பார்த்து நம்ம மாறிக்கிறோம்லங்க, இந்த பக்கத்தையும் பாத்தீங்கன்னா இப்படி பாக்குறோம், இது வந்து லெப்ட், இது வந்து ரைட், இப்படி கண்ணாடி இருக்கு அந்த பொசிஷன்ல, அந்த பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, மாறிக்கிறது டைரக்ஷன் வழங்குதா, மாறிக்கிறது. அவ மாறுறதுக்காக என்ன பண்ணிருக்கா, கண்ணுல போறது வந்து இது மாறித்தான் போவோம். இப்படி பார்க்கும் பொழுது லெப்ட் ரைட் மாறிதான் உங்களை நான் எடுப்பேன், கரெக்டான எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும் கேட்டா உள்ளுக்க இது இருக்குல்ல, இது போய் ஒரு இடத்துல சந்திக்குது, இதோட சந்திக்குது, திசை மாறி போகுது, இங்க இருந்து எடுக்கிறது இப்படி போயிருது, இங்க இருந்து எடுக்கிறது இப்படி போகுது. அது பெருக்கல் மாதிரி ஒண்ணு வருதுங்க, கண்ணுல இருந்து போகும்போது அந்த இடத்துல சந்திச்சு அதை கரெக்ட் திசையை மாத்திக்கிட்டு ரைட்ல இருந்து அந்த லெப்ட்ல ஓடுது, லெப்ட் கண்ணுல இருந்து ரைட் பக்கம் ஓடுது, நேர மூளைக்கு போறது இல்ல, மூளையில இருந்து கண்ணுக்கு நேர அனுப்பினா எப்படி அனுப்பிடும், மாத்தி அனுப்பி விட்டுரும், வலது கண்ணத்தை அடிச்சு விட்டு இடது கண்ணத்தை அடிச்சுருவான். ஏன்னா அப்படிதான் போவது படம், அதை அப்படி கணக்கு எடுத்துட கூடாதான். அதுக்காக என்ன பண்ணுது, வலது கண்டுபிடிக்கணுமே, படத்தை பெரட்டி விடணும். அப்படி படத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஜங்ஷன்ல அப்படி பெரட்டி விட்டு இது இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வருது. அப்ப அதுக்கு ஒரு மூணு அப்படி வச்சிருக்கான், கண்ணு எப்படி இருக்கு, பெருக்க அடையாளம் மாதிரி இந்த கண்ணு அந்த கண்ணு சந்திக்க ஒரு இடத்துல சந்திச்சு அவர் பிரிஞ்சு போகுது. இப்படி வந்து என்ன செய்ய, இப்படி அந்த இடத்துல வந்து மிக்ஸ் ஆகி கரெக்டா ரெண்டு கண்ணு எடுத்த படத்தையும் சரி பண்ணிக்கிட்டு கரெக்டான டைரக்ஷனை மூளை எப்படி விளங்கிக்கிறதுக்காக வேண்டி அப்படி கிளீனா பாஸ் ஆகி போய் அதை கரெக்டா மேல கீழே காட்டுது, கீழே வந்து கீழே சொல்லுது, இப்படி துல்லியமா காட்டிவிடுது. இந்த மாதிரியான அதிசயங்கள் வந்து கண்ணுக்குள்ள அமைச்சு வச்சுக்கிறான். இவ்வளவுதானா,
இன்னும் ஒவ்வொரு உறுப்புகள்ல உள்ள அதிசயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல, உறுப்புகள் மாத்திரம் இல்ல, உறுப்புகள், இந்த உலகத்தில் உள்ள ஜீவன்கள், இந்த பூமி, ஆகாயம், இதுகள்ல உள்ள அதிசயங்கள், இது எல்லாத்துக்கும் நம்ம நம்ப முடியாத அறிவை கொண்டு சிந்திச்சோம்னா நம்ம அறிவை தோத்துறது, அறிவுக்கு சாத்தியமாகாது. அப்படிப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் உலகத்துல நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வைத்து கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு விளங்குவது பகுத்தறிவுக்கு எதிரானது இல்லை என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்தேகத்துக்கு இடமில்லாம புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுக்கு அருள். அஸ்ஸலாமு அலைக்கும்.